திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர் ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி. கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே நம்மோடு உரையாற்ற வருகிறார்கள் பெரம்பலூர் மாவட்டம் சிவ திருமதி அமுதா பழனியப்பன் அவர்கள். அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஆமா, வாங்கம்மா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். மணிவாச பெருமான அருளாலும் நால்வர் பெருமக்கள் அருளாலும் உங்களை போன்ற சிவனடியார் அருளாலும் நம்ம இன்னைக்கு திருவாசத்துல பொருள் பார்ப்போம். கீர்த்தி திருவகவல்ல போன தடவை நம்ம 51வது பாட்டு வரைக்கும் பார்த்தோம். குருவை நால்வரையும் வணங்கிட்டு குருவை வணங்கிட்டு ஆரம்பிக்கலாம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். தண்ணீர் பந்தல் சயம் பெற வைத்து நன்னீர் சேவன் ஆகிய தன்மையும் போன தடவை நம்ம பார்ப்போம். விருத்தனாகி வெண்காடு அதனில் குருந்தின் கீழ் அன்று இருந்த கொள்கையும், பட்டமங்கையில் பாங்காய் இருந்தங்கு அட்டமாசித்தி அருளிய அதுவும், வேடுவனாகி வேண்டும் உருக்கொண்டு காடது தன்னில் கறந்த கள்ளமும், மெய்காட்டிட்டு வேண்டும் உருக்கொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும், ஓரியூரில் உகந்தினிது அருளி பாரிரும் பாலகன் ஆகிய பரிசும், பாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்தும் தேவூர் தென்பால் திகழ் திரு தீவில் கோவார் கோலம் கொண்ட கொள்கை. அதாவது விருந்தனாகி வெண்காடதனில் குருந்தின் கீழ் இருந்த கொள்கை. அதாவது திருவெண்காட்டுல ஒரு விருந்தாளியா வந்து குருந்த மரத்து அடியில இருந்து உபதேசம் சொன்ன கதையை சொல்றாரு. அந்த வரலாறு இந்த பகுதியில் நமக்கு தெரியல. இறைவன் அடியவர் இல்லத்துல வந்து விருந்துண்ண வந்து குருந்த மரத்தடியில விருந்து உண்ண வந்தவர் குருந்த மரத்தடியில இருந்தாருன்னு சொல்றாங்க. அந்த வரலாறு நமக்கு இந்த பகுதியில தெரியல. அடுத்து பட்டமங்கையில் பாங்காய் இருந்த அங்கு அட்டமா சித்தி அருளிய அதுவும் அப்படிங்கிறார். பட்டம், அதாவது கைலையில இருந்த எம்பெருமான் கார்த்திகை பெண்கள் 6 பேருக்கும் அட்டமா சித்திகளை உபதேசம் பண்றார். அவங்க திருவருள் இல்லாத தன்மையினால அவங்க என்ன பண்றாங்க, இறைவன் சொன்ன அந்த உபதேசங்களை எல்லாம் மறந்துட்டாங்க. அதனால இறைவன் சினந்து, நீங்க அதாவது உபதேசங்களை மறந்துட்டீங்க, நீங்க பட்டமங்கையில ஆலமரத்துக்கீழ கல்லா கிடங்கன்னு சபிச்சிட்டார். அவங்கெல்லாம் திரும்ப எம்பெருமான வணங்க, அந்த சாபத்தை நீக்க தானே வந்து ஆசிரியரா வந்து உங்களுக்கு அருள் புரிவேன்னு சொல்றார். அந்த மாதிரி அருள் புரிந்த இடம் அந்த பட்டமங்கலம். அது முதல்ல ராமநாதபுரம் மாவட்டமா இருந்து இப்ப சிவகங்கை மாவட்டமா இருக்கு. அந்த அட்டமா சித்தி எதுன்னா அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராத்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம். உருண்டை உள்ளுக்குள்ள போயிட்டு நம்ம போட்டோம்னா நம்ம இருக்கிறதே தெரியாது, மறைஞ்சிருவோம். உடம்பு அப்படி தனித்தனியா கல்லட்டி போட்டு தூங்குவாங்க. விடிய காலம்பரை பார்த்தா அப்புறம் எடுத்து மாட்டிக்குவாங்க. அந்த மாதிரி சித்திகள் காத்துல பறந்து போறது, தண்ணியை உடம்ப மறைச்சிக்கிறது, பசி இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி அத்தனை அட்டமா சித்திகளையும் எம்பெருமான் அவங்களுக்கு அருள்னா வரலாறு சொல்றாரு. வேடுவனாகி வேடுரு கொண்டு காடது தண்ணில் கறந்த கள்ளம். வேடுவனா வந்து தன்னை, அதாவது கள்ளன் என்ன செய்வான், ஒளிச்ச பொருளையும் தான் கொண்டு வந்த பொருளை ஒளிச்சு வச்சுட்டு தானும் ஒளிச்சுக்குவான்.
இவர் அடியார்களோட உள்ளத்தை கவர்ந்த கள்வன். அதாவது இங்க எப்படின்னா, வேடுவனா காட்டுல மறைஞ்சதுன்னு சொல்றாருல்ல, இது திருவிளையாடல் புராணம். நம்ம பின்னாடி ஒரு சமயம் கிடைக்கும் போது விரிவா தனியாவே அதை பார்க்கலாம். சோழ மன்னன் ஒருத்தர் தான். சோழ மன்னன் மேல பாண்டிய மன்னன் படையெடுத்து பாண்டிய அந்த வலிமையான சோழ மன்னன் வலிமை குறைந்த அந்த பாண்டிய மன்னன் மேல படையெடுத்து வர்றான் தாக்குறதுக்கு. பாண்டிய மன்னனுக்கு சோமசுந்தர பெருமான் மேல ரொம்ப நம்பிக்கை. அதாவது அவரை ரொம்ப வணங்காம எந்த வேலையும் செய்ய மாட்டான். அப்ப இவனே போய் அந்த பாண்டிய மன்னன் போய் சோமசுந்தர பெருமான்ட்டையும் முறையிடுற, நீ கவலைப்பட வேணாம்னு சொல்லிட்டார். மறுநாள் பாண்டிய மன்னனுக்காக ஒரு குதிரை மேல ஒரு சேவகனா வர்றாரு. வேட உருவம் தாங்கி குதிரை மேல வர்றாரு. சோழன் படை மேல இந்த வேல்படையை கொண்டுட்டு ஒத்தால போறாரு. சொல்லுவாங்கல்ல, திடீர்னு அந்த ஒரு வேடுவன் வேடத்துல ஒரு வீரன் அந்த தன்னை நோக்கி வந்தா எவ்வளவு ஒத்தாலும் எவ்வளவு தைரியமா வரான்னு அரசனே அவன் பின்னாடி போறான். உன்னை இவர் என்ன பண்றாரு, அரசன் பொறுமுது காட்டுற மாதிரி இவர் திரும்பி ஓடுறாராம். உன்னை பாரு, உன்னை விட மாட்டேன்னு அந்த ஒத்தை வீரனை அரசன் விரட்டிட்டு போறான். கடைசியில ஒரு மடு வருது. மடுவுல எம்பெருமான் தாண்டிட்டார் குதிரையோட. அவன் அந்த சோழ மன்னன் தாண்ட முடியாம அந்த மடுவுல விழுந்து இறந்துடுறான். அததான் இந்த பாட்டுல சொல்றாரு, வேடனாய் வேடரு கொண்டு காடது தன்னில் மறைந்த தன்மைன்னு சொல்றாரு. அடுத்து மெய் காட்டிட்டு வேண்டுரு கொண்டு, அதாவது சொல்றால, மெய் காட்டிட்டு வேண்டுரு கொண்டு தக்கானாகி ஒருவன் தன்மை. இதுவும் வரலாறு தான். மெய் காட்டின படலம்னு கூட சொல்லுவாங்க. பாண்டிய மன்னனுக்கு சவுந்தர சாமன்னு ஒரு சிவபக்தன் படைத்தலைவனா இருந்தான். அந்த காலத்துல சேதிராயங்கிற ஒரு வேடர்களுக்கு தலைவனா ஒருத்தர் தான். வேடுவனா இருந்தா வலிமையானவங்க. எப்படியா இந்த பாண்டிய நாட்டு மேல போய் பாண்டிய மன்னனை போருக்கு கூப்பிடணும், பாண்டிய நாட்டை ஜெயிக்கணும்னு அவன் நினைக்கிறான். அதனால அந்த வேடர்கள் என்ன பண்றான், பாண்டிய நாட்டு மேல படையெடுக்கணும்னு நினைக்கிறான். இது தெரிஞ்சிருச்சு பாண்டிய மன்னனுக்கு. தன்னோட சேனை தலைவனை கூப்பிட்டு போருக்கு வேண்டிய அளவுக்கு அந்த ஏற்பாடுகளை செய்ய சொல்றான். அதுக்காக நிறைய நிதிகளையும் கொடுக்கறான். ஏன்னா ஆயுதங்கள் தயார் பண்ணணும், சேனை வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். அதனால ஆனா அந்த சவுந்தர சாமன் என்ன பண்ணிட்டான், அந்த அவன் அரசர் போருக்காக கொடுத்த நிதியை பூராமே ஆலய திருப்பணிக்கும் அடியார்கள் வழிபாட்டுக்கும் செலவு பண்ணிட்டார். இது கேள்விப்பட்ட பாண்டிய மன்னனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. சவுந்தர சாமந்தனை கூப்பிட்டு, நாளைக்கு நீ படைகள்லாம் நீ தயார் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு தானே நான் பணம் கொடுத்தேன், நீ எல்லாத்துக்கும் எதுக்கு செலவு பண்ண, நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு நீ நான் கொடுத்த பணத்துக்கு கொண்டு வந்த படைகளை முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டணும்ட்ட. மறுநாள் பார்த்தா அப்படி அதே மாதிரி இவர் இறைவன்ட்ட முறையிடுறாரு. நீ கவலைப்படாதேன்னு ஆசிரியரா சொல்லிட்டாரு. மறுநாள் பார்த்தா இது கிரேக்கத்து நாட்டுல இருந்து வந்த படை, இது அங்க இருந்து வந்த படைன்னு அப்படி அணி அணியா நிக்கிறாங்களாம் வீரர்கள். அது ரொம்ப நல்லா இருக்கும் திருவிளையாட போறாங்க. அப்படி மறுநாளே எம்பெருமான் பாண்டிய முன்னாடி பெரிய படைகளையே கொண்டு வந்துட்டான். சேனை தலைவன் அந்த தலைவனா வந்தவன் யாருன்னா எம்பெருமான். அந்த படையோட அணிவகுப்ப பாண்டியனை காட்டி ரொம்ப அழகா காட்டினோன்னு அவன் கேக்குற, அந்த ஒத்தையா இருக்கிற சேவை ரொம்ப அழகா இருக்க, அவன் யாருன்னு. அவன் எம்பெருமான் நிக்கிறாரு. அத்தனை படைக்கும் அவரு தான் சேனாதிபதியா நிக்கிறார். அது யாருன்னா அவர்தான் அந்த வெளிநாட்டுல இருந்தெல்லாம் திரட்டிட்டு வந்தாள் அப்படின்னு. அந்த சமயம் வேடனுங்க, அதாவது ஒரு தூதுவன் ஒரு செய்தி சொல்றான். அந்த வேடனை வேடர்களுக்கு தலைவனா சேதிராயன் இருந்தானே, அவன் புலி அடிச்சு அவன் இறந்துட்டான். அப்ப ரொம்ப பாண்டிய மன்னன் சந்தோஷப்படுறான். அதுக்குள்ள இவரு அந்த வீரனா மறைஞ்சு போயிட்டார். அந்த கதையை இதுல சொல்றாங்க. மெய்காட்டிட்டு வேண்டுரு தக்கான் ஒருவனாகினா, தக்கான் ஒருவன் அப்படின்னா எல்லாருக்கும் முன்னாடி தான் முன்னிலைப்படுத்தி காட்டினாங்க கதையே சொல்றாரு. அடுத்து
ஓரையூர் உகந்தினி தரளி பாரிரும் பாலகனாகிய பரிசும். ஓரையூர்ல ஒரு இது நல்லா இருக்கும் இந்த கதை. ஆனா இதுல ரொம்ப சுருக்கமா பார்த்து போயிடும். சைவ சமயத்துல சிறந்து விளங்கக்கூடிய சிவனடியார். சிவபக்தர்களுக்கு அன்னம் போடாம அவர் சாப்பிட மாட்டார். இது பணி ரொம்ப நாளா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வைஷ்ணவ பிரம்மச்சாரி அங்க வரான் இவர் வீட்டுக்கு சாப்பிடுறதுக்கு. அவளை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. தன்னோட மகளை அவளை கல்யாணம் பண்ணி தரணும்னு நினைக்கிறார். அவனும் ஒத்துக்கிறான். கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டான் சொந்த ஊருக்கு. ஒரு ஏழை பிராமணனுக்கு நகை நட்டோட காசு பணத்தோட இந்த பொண்ணை அனுப்பணும்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். பொண்ணை கூட்டிட்டு போறான். அங்க போனோடனே அவங்க வைணவர்களுக்கு இந்த பொண்ணை பார்த்த உடனே ஆத்திரம்னா ஆத்திரம். நீ எப்படி ஒரு 900 சாம்பல் பூசுறவளை கொண்டுட்டு வருவ வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி வந்ததுல இருந்து அவளை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. தனி அறையில அடைக்கிறாங்க. சரியான சாப்பாடே போட மாட்டாங்க. இருந்தாலும் இவ இறைவனை எண்ணிக்கிட்டே இருக்கா. யாரையும் குறை சொல்லல. நீ இப்படி கல்யாணம் பண்ணி வச்சேன்னு தகப்பனையும் யாரையுமே சொல்லல. அவ பாட்டுக்கு எம்பெருமானை நினைச்சுக்கிட்டே இருக்கா. இப்ப தந்தையோட சொல்ல தட்டாம கல்யாணம் பண்ணிச்சு அந்த குழந்தை. ஒரு நாள் வீட்டுல இருந்த மாமியார்லாம் வெளியூர்ல ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க. அப்ப இவளுடைய பக்தியை வெளி உலகத்தை காட்டணும்னு எம்பெருமான் திருவிளையாடல் பண்ணணும்னு நினைச்சிறாரு. அதனால வெளியில ஒரு வயதானவர் மாதிரி பிச்சை கேட்கிறார். பிச்சை கேட்ட உடனே இவர் சொல்றா, சுவாமி எல்லா கதவுமே அடைச்சிருக்காங்க, உங்களை பார்த்தோன்னே எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு ஆசை, என்னால என்னையும் உள்ள வச்சு பூட்டியிருக்காங்க அப்படின்னோடனே அவர் சொல்றாரு, இந்த வயதானவரா வந்தவர் சொல்றாரு, நீ எதுலயாவது போய் அந்த பூட்டுல கையை வச்சோடனே தன்னால திறந்துக்கும் அப்படிங்கிறாரு. அதை கேட்டவொடனே உனக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே போய் அந்த பூட்டுல கையை வைக்கிற எல்லாம் திறந்துக்குது. சமைச்சு அவருக்கு உட்கார வச்சு விசிறுறார் சாப்பாடை போட்டு. அந்த சமயம் பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே அவரு வயசானவரு இளைஞனா மாறிட்டார். இவளுக்கு ஆச்சரியமா இருக்கும், என்ன எம்பெருமான் திருவிழான்னு நினைச்சிட்டு இருக்கா. அந்த சமயம் மாமியார்லாம் வீட்டுக்கு வர்றாங்க. ஐயோ, மாமியார்லாம் வீட்டுக்கு வந்தாலே இந்த குழந்தை பயப்படும், அந்த பொண்ணு பயப்படுறா. அப்ப அது சின்ன குழந்தையா மாறி போச்சு. அதான் விருத்தனாகி பாலனாகி வேதமோர் நான்குணர்ந்து கருத்தனாகிய கங்கையாலே கமல் சடைமேல் கறந்தாய் நிறுத்தற்கு எதிர் இடர்களையான்னு இடர்களையும் பதியத்துல வரும் பாருங்க. அதுதான் இது. அப்புறம் உடனே அவங்களுக்கு இன்னும் கோபம் வந்துருச்சு. இந்த பிள்ளையும் இவளையும் தூக்கி வெளியில எறிங்கிறாங்க. வெளியில தள்ளி கதவை சாத்தனோடனே அதுக்கு மேல எம்பெருமான் பொறுப்பாரா? ரிஷப வாகனத்துல உமையம்மையோட காட்சி கொடுத்து இவளையும் கூட்டிட்டு போயிட்டாங்க சிவகைலாயத்து. ரொம்ப அற்புதமானது அந்த ஓரியூர். அதான் சொல்ற, விருத்தனாகி பாலனாகி வேதமோர் அந்த கதையத்தான். அடுத்து, பாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்தும் தேவூர் தென்பார் திகழ் திரு வீதியில் திகழ் திரு தீவில் கோவார் கோலம் கொண்ட கொள்கையும் தேனமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும் இடைமருது அதனில் ஈண்ட இருந்தும் படிம பாதம் வைத்த பரிசு. இது எல்லாத்துக்குமே நமக்கு சரியான வரலாறு கிடைக்கல. அதாவது தேவூர்ல அரசனா இருந்த மாதிரி, அரசனா அங்க இருக்கக்கூடிய தென் திசையில இருக்கக்கூடிய ஒரு தீவுல அரச கோலம் கொண்ட கதையும், திருவாரூர்ல அந்த சோலைகள் சூழ்ந்த இடத்துல ஞானம் கொடுத்த வரலாறும் நமக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, இடைமருதுல சொல்றாரு, தன்னுடைய பாதம் வைத்த திருவடியை வச்ச அந்த கதையும் இந்த வரலாறு எதுவுமே நமக்கு தெரியல. பாண்டூர்ல இருந்து அந்த இந்த படிம பாதம் வைத்த வரைக்கும் நமக்கு எந்த வரலாறும் நமக்கு சரியா தெரியல. அடுத்து, ஏகம்பத்தின் இயல்பா இருந்து பாகம் பெண்ணோட ஆயின பரிசு. திருவேகம்ங்கிறது இங்க காஞ்சிய சொல்றாரு. உமையம்மை காஞ்சி மாநகர்ல கம்பையாற்றுல மனநல சிவலிங்க செஞ்சு இறைவனை வழிபடுறாங்க. அந்த சமயம் அந்த ஆத்துல தண்ணி வந்துருச்சு. உமையம்மை மனம் உருகி அந்த சிவலிங்கத்தை அப்படி கட்டி தழுவிக்கிட்டாங்க. ஐயோ, ஆத்துல சிவலிங்கம் கரைஞ்சு போயிடுமேன்னு. உடனே இறைவன் அந்த லிங்கத்துல தோன்றி அந்த அம்மையாரை தன் இடப்பாகம் கொடுத்தாருன்னாராம். உமையம்மை அந்த வழிபட்ட இடம்தான்
அந்த திருவேகம்பம்னு சொல்லக்கூடியது. அதாவது தழுவ குலைந்தது நாதர்னு பேரு அங்க இருக்க நாதருக்கு. ஏன்னா உமையம்மையோட தனத்தோட அடையாளங்கள் அதுல இருக்குமா, கட்டி அணைச்சதுனால அவருடைய மார்பக அடையாளம் அதுல இருக்குமா. ரொம்ப அருமையான அந்த படலத்தை அந்த கதை இங்கு சொல்றார். திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும் அப்படிங்கிறார். திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து சிவ மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும் சேவகனாகி தின்சிலை ஏந்தி பாவகம் பல பல காட்டிய பரிசும். வாஞ்சியம்ங்கிற தலத்துல உமாதேவியோட இருந்ததையும் சொல்றாங்க. அந்த வரலாறு நமக்கு சரியா சொல்லப்படல. சேவகனாகி தின்சிலை ஏந்தி பாவம் பல பல காட்டின்னு சொல்றாங்கல்ல. காஞ்சியில சுயம்புவா இருந்த வழிபாட்டை ஏற்றுக்கொண்ட கதையை சொல்லிட்டாரு. திருவாஞ்சியத்திலேயே அம்மையோட வழிபாட்டை ஏற்றுக்கொண்ட வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து இந்த வெள்வீரனா வந்த கதை என்னன்னா, ஒரு காலத்துல சமணர்கள் என்ன பண்றாங்க, சோழ மன்னனோட அதாவது சோழ மன்னன் கேட்டுக்கிட்டதுனால பாண்டிய மன்னனுக்கு தீங்கு செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதனால ஒரு அபிச்சார வேள்வி செய்யறாங்க. அந்த வேள்வியில இருந்து ஒரு யானை வருது. அந்த யானை பாண்டிய நாட்டை அழிக்க தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. எம்பெருமானே பாண்டிய மன்னனுக்காக இறங்கி சேவகனா வெள்ளேந்தி அந்த யானைய கொன்று பாண்டியனுக்கு அருள் செய்தாராம். அதுதான் சொல்றாரு, பாவகம் பல பல காட்டிய பரிசு. கடம்பூர் தன்னில் இடம்பெற இருந்தும் ஈங்கோய் மலையில் எழிலது காட்டியும் ஐயாறு அதனில் சைவமாகியும் துருத்தி தன்னில் அருத்தியோடு இருந்தும் திருப்பனையூரில் விருப்பனாகியும் கழுமலம் அதனில் காட்சி கொடுத்தும் கழுக்குன்று அதனில் வழுக்காது இருந்தும் புறம்பயம் அதனில் அறம்பர் அருளியும் குற்றாலத்துக்குரியாயிருந்தும். கடம்பூர் தன்னில் இடம்பெற இருந்தும், திருக்கடம்பூருங்கிறது தென்னார்குமாடு மாவட்டத்துல இருக்கு. அந்த வரலாறு நமக்கு தெரியல. அங்க ஈங்கோய் மலை வரலாறும் அந்த வரலாறு நமக்கு தெரியல. அங்க இருக்கக்கூடிய மரகதலிங்கம் ரொம்ப அழகா இருக்கு. அது நமக்கு அங்க போன அடியார்களுக்கெல்லாம் தெரியும். ஐயார் அதனில் சைவமாகி, இது ரொம்ப அற்புதமான கதை. திருவையாற்றுல சைவனான கதையை சொல்றாரு. திருவையாற்றுல கோயில் பூஜை செய்யக்கூடிய 4 அந்தணர்கள்ல ஒருத்தர் காசிக்கு போயிட்டார். போன உடனே அவரோட பங்கு, அதாவது வருஷ முடிவுலதான் அந்த கோயில் வருமானத்தை அந்த அந்தணர்களும் பிரிச்சுப்பாங்க. ஒருத்தர் ஊருக்கு போயிட்டார்ல, இனிமே அந்த காலத்துல நான் காசிக்கு போனா திரும்ப மாட்டாங்க. காசிக்கு போனா அதனாலதான் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போகணும்னு அந்த காலத்துல எல்லா கடமையும் முடிச்சாதான் காசிக்கு போகணும்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா, அப்ப பஸ் வசதி கிடையாது. இப்ப இருக்க மாதிரி ட்ரெயின், பிளைட் எந்த வசதியும் கிடையாது. நடந்தே போகணும். அப்பெல்லாம் காடுகள் நிறைந்த இடம். போற வழியில மிருகங்கள், அடர்ந்த காடுகளை தாண்டி போகும்போது மிருகங்களால தாக்கப்பட்டு இறந்தவங்க, ரொம்ப தொலைதூர பயணம் மேற்கொள்ளும் போது உடல் நலிவுற்று இறந்து போறவங்க. அதனால காசிக்கு அந்த காலத்துல போறதுக்கு முன்னாடி தன்னோட கடமையை முடிச்சவங்கதான் காசிக்கு போகணும்னு இதனாலதான் வந்தது. அதனால காசிக்கு போனவன் அவன் வரமாட்டான்னு நினைச்சு இவங்க 3 பேரும் அந்த பங்கை எடுத்துக்கிட்டாங்க. சிவசிவம். உடனே அப்ப அவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, அவர் குழந்தைங்க எல்லாம் இருந்திருக்கும்ல, அவரோட மனைவியும் குழந்தைங்களும் திருவையாறுல இருக்க ஐயாரப்பர்கிட்ட போய் முறையிடுறாங்க. உடனே அவங்க சொல்லுவாங்கல்ல, உண்மையான அடியார்கள் சொல்லக்கூடிய வேண்டுகோளை உடனே பக்தியோட முறையிட்டா உடனே எம்பெருமான் வருவார். உடனே மறுநாளே அந்த அந்தனர் போல வந்துட்டார். நான் தான் காசில இருந்து வந்துட்டேன்னு என் பங்கு கொடுங்கன்னு வாங்கி குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டார். உண்மையா காசிக்கு போனவர் வந்ததுக்கு அப்புறம்தான் இதுவரைக்கும் அந்தனரா வந்தது இறைவன்னு தெரிஞ்சு இறைவன் மறைஞ்சிட்டார். அவர் வந்த உடனே அததான் சொல்ற ஐயாரதனில் சைவமாகின்னு சொல்றாரு. துருத்தி தண்ணில் அருத்தியோடு இருந்தும் சிவாயன திருப்பனையூரில் விருப்பனாகியும் கழுமலம் அதனில் காட்சி கொடுத்தும் கழுக்குன்று அதனில் வழுக்காது இருந்தும் புறம்பயம் அதனில் அறம்பர் அருளியும் குற்றாலத்து குருதியாயிருந்தும்.
கடம்பூர், ஈங்கொய்மலை, திருவையாறு, துருத்தி, பனையூரு, கழுமலம், சீர்காழின்னு சொல்லக்கூடிய கழுக்குன்று, சீர்காழின் அந்த கழுமலம் சொல்லக்கூடிய சீர்காழி, திருக்கழுக்குன்று, திருப்புறம்பயம், இந்த குற்றாலம், இதுல எல்லாம் இருக்கக்கூடிய சிவன் இருக்கக்கூடிய தலங்களை மணிவாசகர் சொல்றார். அந்த துருத்தி தண்ணிங்கிற அந்த அதை இன்னைக்கு குத்தாலம்னு சொல்றாங்க, அந்த வரலாறு. திருப்பனையூரில் விருப்பனாகின்னு சொல்லக்கூடிய விருப்பமோட எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற சொல்லப்பட்ட வரலாறும், கழுமலம் அதனில் காட்சி கொடுத்த வரலாறு, கழுக்குன்றதனில் நீங்காம இருந்த இடம், இந்த அத்தனை 4 வரலாறுமே நமக்கு தெரியல, இது அறியப்படல. அடுத்து அந்தமிழ் பெருமை அழல் உரு கறந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் உரு கொண்டு இந்திரஜாலம் போல வந்து அருளி எவ்வொவர் தன்மையும் தன்மையின் படுத்து தானே ஆகிய தயாபரன் எம்மிறைங்கிறார். முடிவில்லாத பெருமை உடையவன், தழல் உருவானவனா. ஜால வித்த காட்டுறவன் என்ன பண்ணுவான்? மக்கள் அப்படி மயக்கி எதையாவது ஒன்ன காட்டுவான், அப்புறம் வேற ஒரு உருவமா மாறுவான். அதான் அவனோட சொல்லலாம், வித்த காட்டுறவன் எதையாவது காட்டிக்கிட்டே தானே மறைப்பான். ஒரு உருவத்தை காம்பா இன்னொரு உருவத்தை மறைப்பான். அது மாதிரி இறைவன் உயிர்களுக்கு அருளும் பொருட்டு ஒரு உருவத்தை காட்டி அந்த உருவத்தை மறைச்சிருவோம். அதான் இந்திரஜாலம் போல வந்த உருவம்ங்கிறார். அதே முன்காலத்துல தேவர் உலகத்துல நடந்த நிகழ்ச்சியத்தான் இங்க மணிவாசகர் நினைவு கூர்றார். அசுரர்களை வென்றதுக்கு அப்புறம் தேவர்கள்லாம் அந்த வெற்றிக்கு காரணம் நாங்க தான் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்திரன் முதல் கொண்டு அஷ்டதிக்கு பாலர்களும் நான்முகன் முதலிட்ட தேவர்கள் எல்லாரும் இதுக்குள்ள இந்த கலகத்துல என்னாலதான் உங்களாலதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியும் சண்டையும் வந்துருச்சு. அந்த சமயத்துல ரொம்ப அழகா வடிவான யட்சன்னா தேவன் போல அது ஒருத்தன் ஒரு துரும்ப கிள்ளி நட்டு அங்க வச்சுட்டு அது பக்கத்துல ஒரு அலட்சிய பாவத்தோட சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கான் தேவர்களை பார்த்து. அதை பார்த்தோன்னே இந்த தேவர்களுக்கு ஆச்சரியம், இது வரைக்கும் இல்லை, இவன் எங்க இருந்து நான் வந்தான் அப்படின்னு. நீ யாருன்னு எல்லாரும் கேட்கறாங்க. அவன் சொல்றான், இந்த அழகா இருக்கிற இந்த இளைஞன் சொல்றான், உங்கள யாராவது இந்த துரும்ப அசைங்க பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். வருணன் அக்கினில இருந்து அத்தனை பேரும் அந்த துரும்ப அசைக்கணும்னு பாக்குறாங்க, ஒருத்தராலே அதை அசைக்க முடியல. அந்த சமயத்துல அந்த அழகனா இருந்த யட்சன் மறைஞ்சிட்டான். அப்போ உடனே உமையம்மை காட்சி கொடுத்து, துரும்பை கூட அசைக்க முடியாத தேவர்களே நீங்களாம் அசுரரை ஜெயிச்சிங்கன்னு கேட்கிறாரு. நீங்க அசுரரை ஜெயிச்சீங்களோ இல்லையோ, உங்களுடைய ஆணவம் உங்களை ஜெயிச்சிருச்சுங்கிறா. அசுரனை நீங்க உண்மையிலே வெற்றி பெற்றதுக்கு காரணம் எம்பெருமானை தவிர நீங்க இல்லைன்னு இப்பயாவது புரிஞ்சுக்கங்கன்னு அவ சொல்றான். அப்ப அங்க அழகான யட்சன் உருவத்துல சிவபெருமான் அதைத்தான் சொல்றாரு. அந்த உருவத்தை காட்சி கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாராம். அதாவது குரு வடிவம் இயற்கையான வடிவத்தை மறைச்சு வந்தது. அதனால அந்தமிழ் பெருமை அழல் உரு கறந்துங்கிறார். இறைவன் உயிர்கள் தோறும் கலந்து அதை இயங்க செய்யறார். அப்படி இயங்கும் போது இறைவன் ஏவல் இல்லாம அது இயங்காது. ஒண்ணும் இல்ல, ஒரு ஸ்கூட்டர்ல எல்லா பார்ட்ஸும் நல்லா இருக்கு, ஆயில்லாம் பெட்ரோல் இருக்கு, எல்லாம் போட்டிருக்கு, அது ஓடணும்ல, ஏன் ஓடல? ஸ்டார்ட் பண்ணதானே ஓடும். அது மாதிரி இறைவன் அத்தனையும் கொடுத்தாலும் அதை இயங்கக்கூடிய சக்தியாக இறைவன் இருக்கிறார். அதான் இறைவன் உயிரோட ஒன்றாக இருந்தும் அதை இயக்கும் போது வேறாகவும் இருக்கும்னு சொல்றாரு. அதான் தானேயாகி தன்மை தயாவரை என் இறைவன் சொல்றாரு. மந்திர மாமலை மகேந்திர வெற்பின் சந்திர தீபத்து சாத்திரனாகி அந்தரத்து இழிந்து அழகமர் பாலையுள் சுந்தர தன்மையோடு துதைந்து இருந்தருளியும் மந்திர மாமலை மகேந்திர வெற்பின் அந்தமிழ் பெருமை அருளுடை அண்ணல் எந்தமை ஆண்ட பரிசது பகரின் ஆற்றலது உடை அழகமர் திருவுரு நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும் ஊனம் தன்னை ஒருங்குடனருக்கும் ஆனந்தமே ஆறாருளு. இதுவரைக்கும் எம்பெருமான புகழ்ந்து சொல்லியிருப்பார். வேதாகம பொருளை சந்திர தீபம்னா சாத்திரங்கள் அப்படின்னு, சாத்திரங்களை அருளக்கூடிய கலைகளை அருளக்கூடிய ஞான ஆசிரியனாக இருக்கான். அது மட்டும் இல்ல, அதாவது
இலைகள் பட்டு போய் ஒரு இருந்த ஒரு மரத்துல ஆகாயத்துல இருந்து இறங்கி வந்து எம்பெருமான அந்த தொட்ட உடனே அழகான மரமா ஆயிடுச்சான். அதுதான் சொல்ற, அந்தரத்தி இழிந்து வந்து பாலைன்னா பாலை பட்டு போன மரம் நீ தொட்ட உடனே அழகுடையதா ஆயிடுச்சுங்கிறாரு. அந்த கதை நமக்கு இங்க தெரியல, அத நம்ம அப்படி விட்டுருவோம். மந்திர மாமலை மகேந்திர வெற்ப, அதாவது அந்த மகேந்திர மலைக்கு உரிமையுடைய எம்பெருமானே, என்னை அருளுடைய அண்ணல்ல என்னை ஆண்டு கொண்ட எம்பெருமானேன்னு சொல்லி இதுவரைக்கும் எம்பெருமான் பெருமையை சொன்னவரு இறைவனுடைய தச அங்கங்கள் சொல்றார். அரசன்னா ஒரு 10 அவனுக்கு இருக்கும் அங்கம். அது மாதிரி இறைவனை இந்த உயிர்களின் தலைவனாக கொண்டு அவர் சொல்றார். வேத ஆகம பொருளை உமாதேவியாருக்கு அருள்னையிடம் மகேந்திரமலை நம்ம பார்த்தோம். அடுத்து ஆற்றலது உடைன்னு சொல்றாருல, நீ அழகு அமர் திருவுரு நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும்ங்கிறார். ஊனம் தன்னை ஒருங்குட நறுக்கும் ஆனந்தமே ஆறாறு. கொடி 6:2 சொல்லணும்ல. தச அங்கங்களை சொன்னவரு, தச அங்கங்கள் என்ன? கொடி, 6, முரசு, படை, மாலை, ஊர்தி, நாடு, ஊர், பெயர், மலை, இதுல எல்லாம் சொல்லணும். இங்க முதல்ல கொடி சொல்றாரு. கொடி என்ன சொல்லிட்டாரு? நீரு பூசிய கோலம்ட்டார். அந்த கோடிங்கிறதா நீற்று கோடிங்கிறதா கொடி. அது திருநீரே கொடியாக சொல்லப்பட்டிருக்கு. அததான் கொடின்னு, திருநீரே கொடின்னு சொல்றாரு. அடுத்து ஊனந்தன்னை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தமே ஆறாருளிங்கிறார். ஊனத்தை நம்மளுடைய பிறவிகள் தோறும் வரக்கூடிய அந்த பிறவி வினைன்னு சொல்லக்கூடிய ஊனத்தை ஒரே சமயத்துல அறுக்கக்கூடிய எம்பெருமான் அறுத்து நமக்கு தரக்கூடிய ஆனந்தம் தான் அவருக்குரிய ஆறாகவும் வச்சிருக்காரு. அதனால இங்க ஆனந்தமே ஆறுங்கிறாரு. பிறவி துன்பத்தை அழிக்கக்கூடிய எம்பெருமான் தரக்கூடிய அந்த இன்பமே ஆறுகிறார். மாதிர் கூருடைய மாபெரும் கருணையன் நாத பெரும்பரை நவின்று கரங்கவும். அடுத்து அழுக்குடைய அழுக்கு அடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன் கழுக்கடை தன்னில் கை கொண்டு அருளி. இறைவியை ஒரு பாகமாக கொண்டவன் எம்பெருமான். ஆதிநாதமாக ஒளியில் அனைத்து உலகத்தையும் ஒளியில தோற்றுவிக்க கூடியவர். அதனால அந்த நாதத்தை தான் பறைன்னு சொல்றார். நாத தத்துவம், நாதத்துலதான் இந்த உலகம், ஓசையில தான் ஓசையை ஒலியலாம் ஆனாய் நீன்னு சொல்றாங்க. நாத தத்துவத்தை தான் இங்க முரசுன்னு சொல்றாரு. அன்னைக்கே அதாவது இறைவிய ஒரு பாகமா கொண்ட எம்பெருமான் பெண்ணோட பெருமையை அன்னைக்கே உடம்புல பாதிய கொடுத்துட்டாருல்ல. அப்ப இதை விட வேற என்ன வேணும்? அழுக்கடையாமை ஆண்டு கொண்டு அருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டு அருளி. அப்ப அது என்ன சொல்றாரு இங்க? ஒரு படை சொல்லணும்ல. அன்பர்கள் மனசுல இருக்கக்கூடிய உயிர்களுக்கு பிறவி துன்பம் வராமல் காக்கக்கூடிய அந்த கழுக்கடைன்னு சொல்லக்கூடிய திரிசூலத்தை தான் சொல்றாரு. அதுதான் இங்க படைங்கிறார். அடியவர்களுடைய மனசுல இருக்க அழுக்க நீக்கிறதுக்காக முத்தலை வேலை, முத்தலை இந்த சூலத்தை படையா வச்சிருக்காராம். அதான் முத்தலை வேலை எங்க படைன்னு சொல்றாரு. அடுத்து மூலமாகிய மும்மல மறுக்கும் தூய மேனியில் சுடர்விடு ஜோதி காதலனாகி கழுநீர் மாலை ஏல் உடைத்து ஆக எழில் பெற அணிந்து. மும்மலங்களா இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை இந்த உயிரோடு இதெல்லாம் கலந்திருக்கு. இது உயிரோடு கலந்து அறிவை மயக்கக்கூடியது. அப்ப அறிவை என்ன மறைக்குது? ஆணவம் மறைக்குது. அந்த ஆணவத்தை கொஞ்சம் தெளிய வைக்கக்கூடியது மாயை. அறிவு விளங்கும் போது உயிர்களுக்கு அனுபவத்தை கொடுக்கக்கூடியது கண்மம். ஆக எதா இருந்தாலுமே நமக்கு துன்பத்தை தரக்கூடியதுதான். இந்த மூன்றையும் அழித்து இன்பத்தை கொடுக்கக்கூடியவன் இறைவன். அந்த பிறவிக்கு வித்தா இருக்கக்கூடியது மும்மலம். அந்த மும்மலங்களே அறுக்கக்கூடியவன் ஒளி பொருந்திய வடிவை உடையவன். தூயமேனி சுடர்விடு ஜோதிங்கிறார். ஒளிதானே இருளை ஒழிக்க முடியும். ஒளி வந்தா தானே இருள் மறையும்.
அப்ப நம்ம வினைகள்ங்கிற கூடிய அந்த இருளை அழிக்க வந்தவன் இறைவன். அதனாலதான் தூயமேனி சுடர் விடு ஜோதி அப்படிங்கிறார். அப்படி அவன் அந்த இறைவன் எதை மாலையா போட்டு வரான்? உயிர்களுக்கு இன்பத்தை கொடுக்கும் பொருட்டு செழுங்கல் நீர் மாலர் மாலையை அழகுற அணிந்திருக்கானாம். காதலனாகி, காதலனா விருப்பத்தோட கலைநீர் மாலை ஏழு உடைத்துங்கிற விருப்பத்தோடு அணிந்திருக்கக்கூடிய அந்த செங்கல் நீர் பூக்களாலான மாலையே இங்க மாலையாக சொல்லப்பட்டது. அறிவோடு பிரம்மாவுக்கு அளவு அறியாதவன் பரிமாவின் மிசை பயின்றவனும். பிரம்மாவும் திருமாலும் எம்பெருமானோட அடிமுடி தேடி போறாங்க, அவங்களால காண முடியல. அவங்களுக்கு காண முடியாத இறைவன் மணிவாசர் தன்ன சொல்றாரு, அடியேன் பொருட்டு குதிரை ஊர்தியா குதிரை சேவனா வந்தார்ல, அதை சொல்றாரு. அடியேனுக்காக நீ குதிரையில வந்து எம்பெருமானேங்கிறார். அப்ப அங்கே குதிரையாகிய ஊர்தி சொல்லப்பட்டது. அடிமுடி தெரியாம பிரம்மாவும் திருமாலும் திகச்சு நின்னாங்க. அந்த அழகான வடிவுடைய எம்பெருமான் தன் வடிவை குறுக்கி கொண்டு, அதாவது ஆதியும் அந்தமும் நீண்ட நெடுந்தொழலா இருக்கிறவன், அதனால தன்னோட அடியை குறுக்கிட்டு வந்தான். ஒரு குதிரை சேவனா வந்தத சொல்றாரு. அடிமுடி காண முடியாத அண்ணன் மீண்டு வாரா வழி அருள் புரிபவன் பாண்டி நாடே பலம்பதியாகும். பக்தி செய் அடியாரை பரம்பரத்து உய்ப்பவன் உத்தர கோஷ மங்கை ஊர் ஊர் ஆகவும் ஆதி மூர்த்திகளுக்கு அருள் புரிந்து அருளிய தேவதேவன் திருப்பெயராகவும் இருள்கடிந்து அருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள் மாலை ஆகும். இப்ப நாடு சொல்லணும்ல, இதுவரைக்கும் குதிரை சேவகனாக குதிரையை ஊர்தியை சொல்லிட்டார். இறைவன் வேடு வேற்றை கொடுத்து பிறவிப்பின் துன்பத்தை போக்கக்கூடியவன். அதனாலதான் மீண்டு வாரா வழி அருள் புரியவன்கிறார். இறைவன் சோமசுந்தர பெருமானாக எழுந்தருளி அந்த தாடதை பிராட்டியாரை மனம் புரிந்து பல திருவிளையாடலை செஞ்ச இடம் பாண்டிய நாடு. அதனாலதான் பாண்டிய நாடே பலம்பதின்ட்டார். அப்ப பாண்டிய நாடு இங்க நாடுன்னு சொல்லிட்டார். பக்தி செய்ய அடியாரை பரம்பகத்து உய்ப்பவன் உத்தரகோசம் மங்கை ஊராகும். பக்தி செய்ய அடியார்களுக்கு அருளும் வண்ணம் எம்பெருமான் உத்தரகோச மங்கையதான் தன்னோட ஊரா வச்சிருக்காராம். அதனாலதான் இங்க உத்தரகோச மங்கை ஊருன்னு சொல்லிட்டார். ஆதி மூர்த்திகளுக்கு அருள் புரிந்த அருளிய தேவதேவன் திருப்பெயர் ஆகும். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் எல்லாருமே கடவுள், ஆதிமூர்த்தி. அவங்களுக்கு படைக்கக்கூடிய காத்தல் அழித்தலை செய்யக்கூடிய இறைவன் அவர்களுக்கு அந்த அதிகாரங்களை கொடுக்கிறவங்கிறதுனால அருள் புரிந்த அருளிய தேவதேவன்ட்டார், மகாதேவன். அப்ப தேவதேவன்கிற பேர் சொல்லணும்ல. அரசன்னா ஊரு, நாடு, மலை, கொடி எல்லாம் சொல்லணும். இங்க ஊரு பெயரும் சொல்லிட்டார். இருள் வடிந்து அருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள் மாலையாகும். அறியாமை எப்பவுமே நமக்கு துன்பத்தை தரக்கூடியது, அறிவு இன்பத்தை தரக்கூடியது. அறியாமையில மூழ்கி கிடக்க உயிர்களுக்கு அறிவே வடிவான இறைவன் துன்பத்தை நீக்கி இன்பத்தை தரக்கூடியவன். அதனாலதான் இருள் கடிந்தருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள்ங்கிறார். உயிர்கள் வாழ்றதுக்காக எம்பெருமான் அருள்ங்கிற இன்பத்தை கொடுத்து வாழ வைக்கிறான். அதனால அருளே மலையாக உள்ளவனா இறைவன். அதனாலதான் அருளாகிய மலை இங்க சொல்லப்பட்டிருக்கு. கொடியில இருந்து அந்த மலை வரைக்கும் அதாவது அந்த தச அங்கங்களும் 10 உறுப்புகள்னு சொல்லப்படுது. தன்னை அடைந்த அடியார்களுக்கு வீடு பெற்றை தரக்கூடியவன். தன் அருள் பெற்றவங்க திரும்பவும் பிறப்பெடுக்காம செய்யக்கூடிய எம்பெருமான். அவன்தான் பாண்டி நாட்டை ஊரா கொண்டவன், பாண்டி நாட்டை தன்னுடைய நாடாக கொண்டவன், உத்தரகோசை ஊரா கொண்டவன் சொல்றார். அப்படி மகாதேவனா இருக்கக்கூடிய எம்பெருமான் உயிர்களோட அஞ்ஞானமாகிய இருளை கடியக்கூடியவன், இருளை அகற்றக்கூடியவன். இது வரைக்கும் நம்ம இறைவனோட அங்கங்களை பார்த்துட்டோம். எப்பெரும் தன்மையும் எவ்வவர் திறமும் அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்டாரு. இது ரொம்ப முக்கியமான, அதாவது அடியார்கள் பத்தி நம்ம சொன்னோம்னா
வெவ்வேறு மாறுபட்டவங்களா இருப்பாங்க. இந்த மாறுபட்டவங்களையும் எப்படி இறைவன் ஆட்கொண்டான்ங்கிறத அததான் எப்பெரும் தன்மையும் எவ்வளவு திறமும் அந்த மாதிரியே அவங்களோட தகுந்த மாதிரி அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். அவங்க தன்மையோ திறத்தையோ மாற்றிக்கொள்ளணும்னு இறைவன் கட்டளை இடலையாம். அப்பரிசுனா அப்படி அவங்க வழியிலே ஏத்துக்கிறது. உதாரணமா என்ன சொல்லணும்னா திண்ணனார், திருநாளை போவார், 2 பேர் வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கோம். தம்முடைய பிறப்பு தாழ்ந்த இனத்தை சேர்ந்தது, நமக்கு கல்வி அறிவு இல்லை அப்படின்னு நம்மளுடைய இறைவனுடைய சிறப்பை அறிந்து கொள்ள முயற்சிக்கவும் இல்லை, எந்த கவலையும் படல. திண்ணனார் வேடுவனா வந்தார்ல, சிவசிவா இறைவனை நிற்குண நிராமய நிராலயமா அவர் காணவே இல்லை. மலைக்கு வந்தப்ப உற்ற தோழனால காட்டப்பட்ட அந்த குடிமை தேவரையே தன்னுடைய உயிராக தோழனாக அனைத்துமா நினைக்கிறார். அதனாலதான் அவர் வாயில் இருந்த நீரை எம்பெருமானுக்கு அப்படியே அபிஷேகம் செய்யவும், தன்னுடைய செருப்பு கால தேவருடைய சிவபெருமானுடைய முடிமேல் வைக்க அவர் தயங்கல. 6 நாள் அவருக்கு வீடு பேர். குடிமை தேவர் திண்ணனாரோட தன்மையும் திறத்தையும் மாற்றவே இல்லை, மாற்ற விரும்பல. அதனாலதான் அப்பரிசு அதனாலே அவரை ஆண்டு கொள்கிறார், அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். இதுக்கு மாறுபாடா திருநாளை போவார். முதல்ல இருக்கு அந்த திருநாளை போவார் தம்முடைய பிறப்பு தாழ்ந்ததுன்னு நினைக்கிறார். திண்ணனாருக்கு இறைவனோட சிறப்போ கல்வியறிவோ எதுவும் தெரியாது. சிவகாச்சாரியர் எப்படி பூஜை பண்ணக்கூடியவர், ஆகம விதிப்படி செய்யக்கூடியவர். அவருக்கே திண்ணனார் மூலியமா தான் அவர் எம்பெருமான காணும் வாய்ப்பு கிடைச்சது. அது அப்புறம் ஒரு தடவை பார்ப்போம். இதுக்கு மாறுபாடாக திருநாளை போவார் என்ன நினைக்கிறார், நந்தனர் தம்மோட பிறப்பு இழிவானது, இந்த உடம்போடு திருக்கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு நினைச்சார். சிதம்பரத்துக்கு வரணும்னு நினைச்சு எல்லைக்கு வந்துட்டாரு. எல்லையில வந்து உட்கார்ந்து படுத்திருக்காரு. அந்த ஊருக்குள்ள போகலான்னா இவரால போக கால் கூசுது. ஏன்னா சாரசாரையா சிறார்கள் வேதம் சொல்லிக்கிட்டே போறாங்க. காலையில எந்திரிச்சதுல இருந்து எங்க பார்த்தாலும் வேத கோஷங்களா இருக்கான். சிலிர்த்து போயிடுறாரு. ஐயோ எப்படி நம்ம இதுக்குள்ள போறது அப்படின்னு பயப்படுறாரு. இந்த உடம்பு இழிவு, இதோட நான் என்னுடைய பிறப்பு இழிவு, இதோட நான் போக மாட்டேன்னு தயங்குறாராம். திருப்பன்கூர்நாதர் நந்தியை விலக செஞ்சப்ப கூட தன்னுடைய பிறப்பினுடைய தாழ்வு உணர்ச்சி அவருக்கு நீங்கல. பெரிய மாடு படுத்திருக்கே, நான் என்ன பண்ணுவேன், இந்த உன்னை மாட்டை கொஞ்சம் விலக சொல்லுவேன், நான் உன்னைய பார்த்துட்டு போறேன்னு தான் பாடினார். அப்ப கூட உள்ள போகல, நான் உள்ள வர எனக்கு காட்டுன ஒரு பாடல். இந்நாள் தரும் இழிபிறவி இது தடையாம்னு பெரிய புராணத்துல சொல்லியிருப்பேன். அந்த எண்ணத்தோட தான் தூங்குறார். எப்படி நான் அந்த உடம்போட ஒன்னு பார்ப்பேன். எம்பெருமான் கனவுல வந்துட்டார். பிறப்பில் இழிவு எதில் நீ உள்ள வரலான்னு அவர் சொல்லி இருக்கலாம்ல, ஆனா அவர் செய்யல. அவர் கனவுல தோன்றி இந்த பிறவி போய் நீங்க எரியடை நீ மூழ்கி முப்புரி நூல் மார்புடன் முன் அணைவாயின்னு சொல்றாரு. அவருக்கு அப்படிதான் ஆசை. அப்படியெல்லாம் இருக்காங்களே, நம்ம இப்படி இந்த புறம்போட போறதான் அவர் ஆசைப்படியே ஏத்துக்கிட்டாராம். அதுதான் எப்பெரும் தன்மையும் எவ்வொரு திறமும். அப்படி அவருடைய தம் செயல் பற்றி ஐயங்கொள்ளாத திண்ணனாரை அப்படியே ஏத்துக்கொண்ட இறைவன் மனசுல ஐயத்தோட தன்னுடைய பிறப்பு தடைன்னு நினைச்ச நந்தனார அவர் விருப்பப்படியே அவர் பிறப்பு போகுமாறு செஞ்சார். நம்ம இந்த 2 அடியை நம்ம ஆழ்ந்து சிந்திச்சோம்னா எப்படி அவரு எம்பெருமானுடைய ஏன் அவரை நெருப்புல குளிச்சு வர சொன்னாரு, இவர் ஏன் அப்படியே ஏத்துக்கிட்டாருன்னா அடியார்கள் மனசு அப்படியே. நீ என்ன போல வாழ்வுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி. நாயினேனையும் நலமளி தில்லையுள் கோலமார் பொதுவினில் வருக என ஏழை என்னை ஈங்கு ஒளி தருளி அன்று உடன் சென்ற அருள் பெறும் அடியவர் ஒன்ற உடன் கலந்த அருளியுங்கிறார். மேல 5 அந்த சொல்லப்பட்ட 5 வரிகள்ல திருப்பெருந்துறையில நடந்த நிகழ்வு மணிவாச பெருமானுக்கு நினைவு வந்துருச்சு. சொல்றார், அமைச்சரா வந்து முற்றிலுமா தன்னை மாற்றி இறை அனுபவத்தை தந்து அந்த குருநாதர் தில்லைக்குவான்னு சொல்லிட்டார்ல, கோலமார் பொதுவில் வருகுன்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த உத்தரவை கிடைச்சதுக்கு அப்புறம் சொல்ல அடுத்த நிமிஷம் எல்லாம் மறைஞ்சு போயிட்டாங்க. குருநாதரும் மறைஞ்சிட்டாரு, அவர் கீழே இருந்த சீடர்களும் மறைஞ்சு போயிட்டாங்க. அந்த மறைவுனால திடுக்கிட்டு போயிட்டாரு மணிவாச பெருமான்.
ஐயோ நம்ம ஏன் தனியா நம்ம விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு வருந்துறார். கோலமார் பொதிவினில் வருகிறன்னு சொல்லக்கூடிய அந்த குருவோட ஆணை மனசுக்குள்ள கொஞ்சம் நிம்மதி தருது. அங்க வர சொல்லியிருக்காரு, அங்க போவோம். போயிட்டாருன்னா அங்க வா பாத்துக்கலாம்னு நம்ம சொல்றோம்ல, சரி அங்க வர சொல்லியிருக்காரு, அங்க போய் பார்க்கலாங்கிற மாதிரி மனசுக்கு கொஞ்சம் அமைதி கிடைக்குது. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்மள இந்த உலகத்துல விட்டுட்டு குருநாதரும் சீடர்களும் மறைஞ்சிட்டாருன்னு கொஞ்சம் தெளிவு பிறக்குது மணிவாச பெருமான். மந்திரியா திருப்பரந்துரையில கிடைச்ச அவருக்கு ஒரு சில மணித்துளிகள்ல இத்தனை அனுபவம் கிடைச்சது நினைச்சு பாக்குறாரு. பல பிறப்புகள் எடுத்து பல முயற்சிகள் செய்து பெற வேண்டிய இந்த அனுபவம் திடீர்னு நமக்கு கிடைச்சிருச்சே, அது நமக்கு எந்த தகுதியும் தம்பால் இல்லையேன்னு நினைக்கிறார். அதனாலதான் நாயினேனின்னு சொல்ல தொடங்குறார். நாயினேனை நலமளித்துள்ளைங்கிறார். திருவாசம் முழுவதும் நிறைய இடங்கள்ல இந்த ஒரு கிட்டத்தட்ட 65 இடங்களுக்கு மேல நாயின்னு சொல்லியிருக்கு. தம்மை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மணிவாசர் அந்த எம்பெருமான் தன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் அது ஒரு நான் தன்னை பொறுத்த வரைக்கும் அது இழப்புன்னு நினைச்சாலும் முதல்ல அதை ஒழித்துன்னு சொன்னார். ஏழை இங்கு என்னை ஈங்கு ஒளித்தருளின்னு சொல்லிட்டார். அதுக்கு ஒரு நல்ல காரணம் இருக்கும்னு நினைச்சிட்டு அடுத்து நம்ம அப்படி சொன்னது தப்புன்னு நினைச்சு அடுத்து அருளிங்கிற சொல்லிட்டாரு. ஒளித்து அருளி அப்படிங்கிறார். என்ன ஒரு அனுபவிச்சு சொல்லியிருப்பாரு. குருநாதர அடியாரும் திடீர்னு தன்னை விட்டு போயிட்டதுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாலும் கொஞ்சம் ஆறுதல் படைகிறார். அந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா அவரை விட்டு நீங்கிருச்சு. நம்மள எம்பெருமான் ஏதோ ஒண்ணுக்காக விட்டுட்டு போனார். அப்ப முதல்ல அந்த குருநாதர் வெளியில புறத்தே வந்த அந்த காட்சி, குருநாதரா வந்த அந்த வடிவம் இப்ப அவர் மனசுல அத சொல்லுவாங்க, வெளியில இல்லையா அவர் இப்ப உள்ள புகுந்துட்டாராம். இதுவரைக்கும் சிந்திக்காத புதிய சிந்தனைகள்லாம் அவர் மனசுல தோன்ற ஆரம்பிச்சிருச்சான். தான் விடப்பட்ட செயலே இறைவன் தன்னை விட்டு போனது. அதுக்கப்புறம் தான் புதிய சிந்தனைகள்லாம் வந்தது. இறைவனே தொட்டு தீட்சி செஞ்சதுக்கு தீட்சி கொடுக்கிறார். தீட்சி கொடுத்தவனே அவர் நினைக்கிற நம்மோட வினைகள்லாம் போகலையோ, அதனாலதான் இங்க விட்டுட்டு போயிட்டாரோ அப்படின்னு அவர் முதல்ல நினைச்சார். அதுக்கப்புறம் இல்ல, ஏதோ ஒரு காரணத்தினால விட்டுட்டு போயிட்டாரு. குருநாதரோட உடன் நிறைந்த அடியவர்கள் கூட்டம் அவர் போகும்போது அவங்க எல்லாம் போயிட்டாங்க, அவரோட போயிட்டாங்க. அப்படி அன்று உடன் சென்ற அருள் பெறும் அடியவர் ஒன்ற உடன் கலந்த அருளையும் 2 சொல்றார். நீதானே நீ எப்படி வந்தியோ உன்னுடைய அடியார்களோட வந்துட்டு நீ ஏன் அவங்களோட கூட்டிட்டு போயிட்டேங்கிறார். ஒன்ற அவங்களோட நீ கலந்து மறைஞ்சு போயிட்டேன்னு சொல்ற. ஏத வந்திலாதார் எரியில் பாயவும் மாலது ஆகி மயக்கம் எய்தியும் பூதல மதனில் புரண்டு வீழ்ந்து அருளியும் கால் விசைத்து ஓடி கடல் புக மண்டி நாத என்று அழுது அரற்றி பாதம் எய்தினர். பாதம் எய்தவும் பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடக என்று இதம் சலிப்பு எய்த நின்று ஏங்கினர் ஏங்கவும். இறைவனை அடிய முடியாதவங்களா நெருப்புல விழுந்து சாகணும்னு நினைச்சாங்களாம். பூமியில புரண்டு அலறி கடல்ல போய் விழுந்துடலாமான்னு நாதான்னு போய் கடல்ல போய் விழுந்தாங்க. இதே வேட்கையோட செயல்களை சொல்றாரு. அதாவது அவர் தனியாவா வந்து கொடுத்தாரு. குதிரை சேவகனா அமைச்சரா வரும்போது அவரோட எத்தனை பேர் வந்திருப்பாங்க, அதான் இங்க சொல்றாரு. அவர் தூரத்துல இருந்து அந்த மணிவாசகருக்கு இந்த நடந்த நிகழ்ச்சியை கொடுத்தப்ப எல்லாரும் பலரும் பார்த்திருப்பாங்கல்ல. சிலருக்கு இந்த தத்துவம் தெரிஞ்சிருக்கணும். ஐயோ இறைவனே வந்திருக்காரு, ஐயோ நம்ம அதை அறியாம போயிட்டோமே. ஒருவேளை அவங்களுக்கு அச்சம் காரணமா கூட இந்த இறைவனை பக்கத்துல இருந்து ஐயோ அவர் பெரிய ஞானாசிரியர் நம்ம எப்படி போறதுன்னு அச்சம் காரணமா கூட விலகி இருந்திருக்கலாம். அப்ப அந்த ஜோதி திடீர்னு வந்து மறைஞ்ச உடனே குருநாதரும் அடியார்களும் மறைஞ்ச உடனே ஐயோ நம்ம இது பார்க்காம விட்டுட்டோமேன்னு அந்த கவலையில ஓடி போய் நம்மளும் அந்த போகலான்னு பாக்குறாங்க, முடியல. உடனே நெருப்ப உண்டாக்கி நெருப்புல விழுந்தாங்களாம், இறைவனோட கலந்துக்கலாம். தரையில புரண்டு நிறைய பேர் அழுதாங்களாம், சில பேர் மயங்கி விழுந்தாங்களாம்.
தன்னோட உடம்பு இப்படி தில்லை கூத்தன் திருவடியில சேர்க்கணும்னு இந்த மாதிரி செஞ்சாங்க. அததான் இங்க சொல்றாரு. நாத நாத என்று அரற்றி பாதம் எய்தினர் பாதம் எய்தவும் பதஞ்சலி கருளிய பரம நாடக என்று இதம் சலிப்பு எய்த நின்று ஏங்கினர். பதஞ்சலிக்கு நாட்டியமாடி காட்டிய பெருமானின்னு சொல்லி என்ன நிறைவேறாத சலிப்பை ஒரு சிலர் காட்டிக்கிட்டாங்க. அதாவது எப்படின்னா ஒரு காலத்துல பதஞ்சலிக்கு அருள்ன கதையை எங்க லேசா நம்ம ரொம்ப சுருக்கமா பார்க்கலாம். ஆதிசேஷன் மேல திருமால் படுத்திருக்க கூடியவர். ஒரு நாள் ரொம்ப கனமா இருக்கு. அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. என்ன இன்னைக்கு என்னைக்கும் இல்லாம உங்களோட தேகம் கணக்கிறதுக்கு காரணம் என்னன்னு அவர் சொல்றாரு. எம்பெருமானோட திருக்கூத்தை நான் பார்த்து கழிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாரு. உடனே அந்த ஆதிசேஷனுக்கு எம்பெருமானோட கூத்தை பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு. அதனால அவர் இந்த பதஞ்சலி உருவம் கொண்டு கீழே வர்றாரு. இறைவனும் அதுக்கு இறங்கி தில்லைக்கு போனா என்னுடைய கூத்தை காணலாம்னு தவம் பண்றாரு. தவத்துக்கு அவர் அருள் செய்யறாரு. அந்த ஆதிசேஷனா இருக்கக்கூடிய தில்லைக்கு தைப்பூச நாள்ல புலிக்கால் முனிவரோட இறைவன் திருக்கூத்தை கண்டு பாக்குறாரு. பாம்பு உருவம் தாங்கினதுனால பதஞ்சலி முனிவர்னு பேர் அவருக்கு உண்டாயிருச்சு. அதனாலதான் சொல்றாரு இந்த இறைவனோட திருக்கூத்தை காமிச்சதுனால பரம நாடகன்னு பதஞ்சலி கருளிய பரம நாடகன்னு சொல்றாரு. இந்த கூத்தை பார்க்க முடியாதவங்களும் வருத்தப்பட்டுனதுனாலதான் ஏங்கினர் ஏங்கவும்னு சொல்றாரு. எழில் வெறும் இமயத்து இயல்குடை பொன் பொலிதரு புலியூர் பொதுவினில் நடம் நவில் கனிதரு செவ்வாய் உமையோடு காளிக்கு அருளிய திருமுகத்து அழகுரு சிறுநகை இறைவன் ஈண்டிய அடியவரோடும் பொலிதரு புலியூர் புக்கு இனிது அருளினன் ஒளிதரு கையிலை உயர்கிழவோம். ரொம்ப அருமையான பாட்டு. அதாவது உமையோடு காளிக்கு அழகுரு சிறுநகைங்கிறார். அருளிய திருமுகத்து அழகுரு சிறுநகைங்கிறார் பாருங்க. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய. கைலை மலையில இருக்க எம்பெருமான் இப்ப புலியூர் அதாவது சிதம்பரத்துக்கு வந்தாச்சு. அவருடைய காண அந்த மணிவாசகருக்கு அந்த புன்னகை 2 வகைப்படுத்தி சொல்றாராம். காளிக்கு காட்டியது சிறுநகை உடையவன்னு சொல்றாரு. உமையும் காளியும் ஒரே சமயத்துல சொல்லணும். அது காரணம் என்ன அப்படின்னா ஆற்றல் சக்தி ஓரளவுக்கு உட்பட்டு வேலை செய்யும் போது ஆக்கப்பணிகள்லாம் நடைபெறும். அதுவே அணு இருக்கு பாத்தீங்களா, அணுவோட ஆற்றல் எவ்வளவு பெருசு. அது வேலை செய்யும் போது என்ன ஆகும், புதிய புதிய பொருள்லாம் வரும். பொருள்கள் சில மாற்றங்கள்லாம் இருக்கும். ஆக்க சக்தி அவ்வளவு அழிவை தராது. ஆனா அணுவில் இருக்கக்கூடிய ஆற்றல் எல்லை மீறி செயல்பட்டா என்ன ஆகும், அழிக்கக்கூடியதான் செய்யும். அணு உண்டா தானே மாறும். ஆக்க சக்தி எப்பவுமே பொருளா இருக்கும். சொல்லுவாங்கல்ல, தொழில் படுறதுன்னா வேலை செய்யறது. ஆக்க சக்தியால எந்த தொல்லையும் இருக்காது. ஆனா அணு சக்தியினால அழிவைத்தான் தருமா, அது அணுகுண்டா மாறுமா. அதனாலதான் ஆக்க சக்திக்கு உமையையும் அழிவு சக்திக்கு காளின்னு பேர் வச்சாங்க. 2ஐயும் கடந்து இருக்கக்கூடிய பரம்பொருள் ஆக்க சக்தி வேலை செய்யும் போது அதை புன்சிரிப்பால ஆமோதிக்கணும். அழிவு சக்தி வேலை செய்யும் போது அந்த புன்முறுவலால் அதை அடக்கிடுறானா. சிறுநகை இறைவன் ஈண்டிய அடியவரோடுங்கிற அந்த கைலையில இருக்கக்கூடிய எம்பெருமான் தில்லைக்கு வர்றாராம். தில்லைக்கு வந்ததுதான் இந்த இதெல்லாம் சொல்றாரு. சிவபுராணத்துல முதல் 15 அடிகள்ல திருவடி பெருமையை பேசின மணிவாசகர் கீர்த்தி திருவள்ளின் திருவடியில தான் தொடங்குறார். சிவபுராணத்துல திருவடிக்கும் மணிவாசகர் உள்ள தொடர்பு அடிப்படையில இந்த 15 அடியும் வருது. கீர்த்தி திரு அகவல்ல தொடக்கத்துல மணிவாசகர் தம்மை விட்டுட்டு திருவடிகளை மட்டுமே சிந்திக்கிறார். தன்னை பொறுத்த வரைக்கும் எளிதா காட்சி தந்த அந்த திருவடி எத்தனை பெருமையும் சிறப்பு உடையதுங்கிற நினைச்சு பார்த்து அந்த திருவடிகள் எங்கு நிறைஞ்சிருக்கிற சர்வ வியாபி நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இறைவன் அவருக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஊனக்கண்ணால கூட கண்டு மகிழும்படி. ஏன்னா ஒவ்வொரு உயிர்லயும் இறைவன் இருக்கான், ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளே இருக்கான், அந்த நமக்குள்ளே இருக்கான். அந்த இறைவனை காணோம்னா எப்படி காணலாம்னா தில்லைக்கு போய் பார்க்கலாம். அந்த அந்த
எம்பெருமான் ஊனக்கண்ணால கண்டு மகிழும்படி தில்லையில் ஆடி அந்த திருவடிகள் பிரபஞ்சத்துல அன்றும் இன்றும் என்றும் உள்ள உயிர்கள் தோறும் அந்த உயிர்களுக்கெல்லாம் உயிர்களுக்குள்ளே மறைந்து இருக்கக்கூடியது. இந்த எண்ணம் தோன்றினதான் மணிவாசகருக்கு கீர்த்தி திருவிழாவுகள்ல முதல் 2 அடி வெளிப்படும். இந்த பெருமானோட வாழ்க்கையில மாபெரும் நிகழ்ச்சி என்ன? திருப்பெருந்துறையில நடந்தது. அப்படி ஒரே சொல்லுவாங்கல்ல, ஒரு நிமிடங்கள்ல மடைமாற்றம் செய்யப்பட்டது மாதிரி ஆயிடுச்சுல்ல. ஒரே வினாடியில தன்னுடைய வாழ்க்கை அத்தனையுமே மாறி போச்சு. அப்ப அவருடைய செஞ்ச திருவிளையாடல்லாம் அவருக்கு நினைவுக்கு வருது. அந்த திருவிளையாடல் பலவற்றிலும் பெருமான் தனித்து நிற்காமல் உமையோடு சேர்ந்து திருவிளையாடல் நடத்தினாங்கிறதான் திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணம்னு சொல்றார். அதாவது கீர்த்தி திருல பெரும்பாலும் மணிவாசகருடைய எம்பெருமானுடைய அழகான விளையாட்டுகள் திருவிளையாட்டுகளை சொல்லியிருக்கார். அதே மாதிரி கண்ணப்பரை போல ஒரே நாள்ல ஞான சம்பந்தருக்கு கிடைக்குது. மலை ஏறதுக்கு முன்னாடி திண்ணப்பரா வந்தவர் மலை ஏறி குடிமி தேவரை பார்த்ததுக்கு அப்புறம் கண்ணப்பரா மாறி போனது மாதிரி அமைச்சராக பரிவாரங்களோட வந்த மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறையில குருநாதரை பார்த்த உடனே எம்பெருமானுக்கு ஆட்கொள்ளப்பட்டு சிவனடியார மாறி போறார். அப்ப இதுவரைக்கும் அவர் வாழ்க்கையில நடந்தத ஓரளவுக்கு சொல்லக்கூடியது இந்த கீர்த்தி திருஆகவல். இந்த காளிக்கு அருள்னதே நம்ம பாத்திரலாம். தில்லைங்கிறது நமக்கு தெரியும். புலிக்கால் முனிவர் பூஜை செஞ்சு பேரு பெற்ற ஸ்தலம். அதனாலதான் புலியூர்னு அதுக்கு பேர். ஒரு காலத்துல தாருகன்னு ஒரு அசுரான் இருந்தான். அவனை கொல்றதுக்காக துர்க்கையால ஏவப்பட்ட காளி அவளை கொன்னதுக்கு அப்புறமும் வெறி பிடிச்சு இந்த உலகத்துல இருக்க உயிர்களுக்கெல்லாம் தீங்கிழைக்க ஆரம்பிச்சுட்டான். அப்ப அந்த உலக காப்பதற்காக அம்மையப்பனாக இருந்த இறைவன் அவள் முன்னாலே தோன்றி அவளை நடனமாடி அவளோட கூத்த அடக்குனான்னு சொல்றாரு. அதான் கையிலை கிழவோன் புலியூர் புக்கு இனிதி இருந்து அருளினன்னு சொல்றாரு. அடுத்து நம்ம பார்க்க போறது திரு அண்ட பகுதி. அது நேரம் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பார்க்கலாம். திருவாசகத்துல 3வது உள்ள பகுதி. அண்ட பகுதியில முதல்ல 6 அடிகளை நம்ம சிந்திச்சோம்னா ரொம்ப ஆச்சரியத்தை தரக்கூடியது. 19ஆம் 20ஆம் நூற்றாண்டிலே இந்த விரிவடைந்த வானியல் அறிவு எந்த அளவுக்குங்கிறத நமக்கு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பால்வெளியில இருக்க சூரிய மண்டலத்தை போல பல ஆயிரக்கணக்கான மண்டலங்கள் வானிலை இருக்குன்னு இன்னைய வரைக்கும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பால்வெளியில இருக்க சூரிய மண்டலம் மாதிரி இருக்கக்கூடிய மண்டங்கள் குளத்துல தோன்றக்கூடிய அலைகள் எல்லா திசையிலையும் விரிவடைகிற மாதிரி விரிஞ்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கான். அது ஒலி அலைகளை விட அதிகமா இருக்குன்னு பாக்குறாங்க. அந்த விரிந்து செல்லக்கூடிய அந்த பரிதி வட்டத்துல ஓரிடத்துல புறப்பட்ட ஒரு ஒளிக்கற்றை அந்த விளிம்பை சுற்றிட்டு மறுபடியும் புறப்பட்ட இடத்துக்கு வந்து சேருன்னா அது முடியாதான். ஆனா ஒளியோட வேகம் வினாடிக்கு வினாடி மாறிக்கிட்டே இருக்கு. அந்த ஒலி புறப்பட்ட இடத்தை அடைய முடியாமல் போனதுக்கு இன்னொரு காரணம் இருக்குன்னா, ஒலி செல்லக்கூடிய வேகத்தை விட அண்டத்தின் விளிம்பு விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கான். எக்ஸ்பேண்ட் ஆகுதான் அந்த யூனிவர்ஸ். அதான் விரிவடையும் அண்டம்னு வானியல் ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்றாங்க. அதுதான் மணிவாசர் சொல்றார். அண்ட பகுதியின் உண்ட பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் 100 கோடியின் மேற்பட விரிந்தன இல்நுலை கதிரின் துண்ணணு புறைய சிறியதாக பெரியோங்கிறார். எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் மனிதருக்கு முதல்ல அதோட என்ன வடிவம், ஒரு பாக்ஸை பார்த்தா அதோட இந்த சதுரமா இருக்கு வட்டமா இருக்கு, ஏதோ அந்த பொருளை பார்த்தா அதோட பரு உருவம் நமக்கு தெரியும். கண்ணுக்குரிய வேலையே அதோட எந்த அளவுல இருக்குங்கிறது பாக்குறதுதான். ஆனா அடுத்து ரொம்ப நுண்ணிய பொருளை நம்ம பாக்குறது, அதுக்கு இது எதால செஞ்சிருக்காங்க, ஒரு பேப்பர்னா இந்த புஸ்தகம் எதால செய்யப்பட்டது, இது இப்படிதானே நம்ம மனித இயல்பு ஆராய்ச்சி. சாதாரண அறிவுடையவங்க இந்த பரந்த உலகத்தை பார்த்து அதோட நிறுத்திக்குவாங்க. கூர்மையான அறிவுடையவங்க அந்த பரந்த உலகையும் அதில் காணக்கூடிய பல்வேறு பொருள்களையும் காண்பதோட நிறுத்திக்காம இதுல ஏதாவது தொடர்பு இருக்குமோன்னு ஆராய்ச்சி பார்ப்பாங்க. பருப்பொருள்களா இருக்கக்கூடிய மாறுபட்டது
அதிலே ஒரு தொடர்பு இருக்கிறத பாக்குறாங்க. இந்த ஆராய்ச்சி அறிவு செல்ல செல்ல அந்த பருப்பொருட்களின் தோற்றத்தை சிந்திக்க தொடங்கினாங்க. இந்த கொஞ்சம் கொஞ்சம் நுண்பொருட்கள் பல கூடித்தான் ஒரு பொருள் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நுண்பொருள் கூடுதானே பேப்பர் கூடுதானே பேப்பர் ஆகுது. பிளாஸ்டிக் தூள்ல இருந்து தானே பிளாஸ்டிக் சாமான் வருது அந்த துகள்ல இருந்து. அப்ப அத பழைய அத மணிவாச பெருமான் திருப்பெருந்துறையில திருவருள் பெறுகிற வரைக்கும் பொறிகள், புலன்கள், கல்வி, அறிவு இந்த உதவியால மற்றவர்களை போலதான் அவர் இருந்தார். எம்பெருமாள் ஞானம் கிடைச்ச உடனே அந்த கண்களால் பொருள்களை பார்த்தாலும் காணப்படக்கூடிய பொருள்களின் வேற்றுமை மறைந்து மூல பரம்பொருள் பல்வேறு வடிவங்கள் அவரோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சு. தனியா ஒரு பொருளை வச்சுக்கிட்டு இது சின்னதா பெருசா நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. அது பக்கத்துல வேற ஒரு பொருளை வச்சாதான் இதை விட இது பெருசு, இதை விட இது சின்னது நம்மளால ஒப்புமை சொல்ல முடியும். இந்த அடிப்படையில தான் எல்லை காண முடியாத விரிஞ்சுக்கிட்டே இருக்க அண்டத்தை நம் மனக்குன் முன்னாடி நிறுத்துறாருங்க. இத்தனை பெரிய அண்டமும் சிறிதுன்னு சொல்ற மாதிரி இதை விட பெரியவனா இருக்கான்னு சொல்றாரு பாருங்க. இறைவன் இதெல்லாம் விட பெரியவன் சொல்றாரு. இது அப்படியே சொல்லியிருக்கலாம், ஆனா அப்படி சொல்லல, விரிவா பேசி சொல்றாரு. அதுக்கு ஒரு வடிவு கொடுக்குறாரு. இல் நுழை கதிரின் துண்ணுணை புரை துண்ணணு புரைய அப்படின்னு ஒரு வரியில சொல்றாரு பாருங்க. ரொம்ப அற்புதம். இந்த நகரத்து வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு இது வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா கிராமத்து வாழ்க்கையிலேயே இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த தென்னங்கீற்றுல கூரை வீடு வச்சிருப்பாங்க. அந்த சூரியன் மேல வர வர அந்த அந்த கீற்றுல இருக்க துவாரங்கள் வழியா சூரியன் ஒளி வீட்டுக்கு அந்த தரையில படும். அந்த அந்த ஒளி கற்றையில கூர்ந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன துகள்லாம் அப்படியே பறக்கிறதும் பக்கவாட்டுல மிதக்குறதும் அப்படியே தங்க மாதிரி இப்படி மிதக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். கண்ணுக்கு புலப்படும். அதுலயே சின்னது இருக்கும், பெருசு இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அத பாண்டிய நாட்டோட அமைச்சரா இருந்தவர் கூரை குடிசையில மட்டும் தென்படக்கூடிய இந்த காட்சி எங்க பார்த்தாருன்னு தெரியலங்க. ஆனாலும் அத்தனை அழகா நம்ம கண் முன்னாடி கொண்டு நிறுத்துற மிதக்கக்கூடிய அந்த துகள்ல ரொம்ப சிறியதா இருக்க துகளை காணுமாறு நம்மளுக்கு கட்டளையிடுறாரு. அதான் சொல்றாங்கல்ல, ரெண்டுக்கும் அந்த அண்டம் பெருசா பிரிஞ்சுக்கிட்டே போகுதுல்ல. அதுல இங்க சொல்றாரு பாருங்க, கொஞ்சம் நிதானிச்சு சொல்றாரு பாருங்க. 3 பொருள் சொல்றாரு. கூர்ந்து கவனிச்சா கண்களுக்கு தெரியக்கூடிய சின்ன தூள் 1, கற்பனைக்கு அடங்காம இருக்கக்கூடிய பேரண்ட 2, சொல், கண், மனம், கற்பனை இதெல்லாம் கடந்து இந்த பேரண்டம் தன்னுக்குள்ள ஒரு சின்ன துகளை வச்சிருக்கும்ல, அந்த அந்த சொல்லக்கூடிய இறை வடிவம் 3. 1 2 3 வரிசையில பார்த்தா ஒன்னை விட ஒண்ணு பெருசு, ஒன்னை விட ஒண்ணு பெருசு நமக்கு தோணுது இல்ல. இந்த 3ஐ வச்சுக்கிட்டு இறைவனுடைய பருமைக்கு ஒரு பெரிய புது விளக்கம் சொல்றாரு பாருங்க. அற்புதமா எவ்வளவு பெரியவன் தெரியுமா அப்படிங்கிறார். இந்த பேரண்டத்தை பார்த்து இந்த இந்த பருமன் எவ்வளவு பெருசுன்னு நமக்கு சொல்ல முடியாது நம்ம நினைக்கிறோமோ, அந்த பேரண்டம் இறைவனோடு ஒப்பிடும் போது இந்த பேரண்டம் ரொம்ப சின்னதுங்கிறார். எவ்வளவு சின்னது தெரியுமாங்க சொல்றாரு. ஒளிக்கற்றையில காணக்கூடிய சின்ன துகள்களை விட இந்த பேரண்டம் சின்னதுங்கிறார். அதுல பறக்கக்கூடிய தூசிலே எது சின்னதா இருக்கோ அதுதான் இந்த அண்டம் அப்படிங்கிறார். இதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்னாலும் இன்னொரு விளக்கத்து மூலமா இன்னும் எளிதா தெரிஞ்சுக்கலாம். நம்ம பயன்படுத்தக்கூடிய கடுகை விட பூசணிக்காய் பெருசு. இமயமலையோட ஒப்பிடும் போது இந்த பூசணிக்காய் கடுகை விட சின்னதா போச்சா? அததான் இறைவனோட ஒப்பிடும் போது இந்த பேரண்டமும் சிறித பறக்கக்கூடிய தூசியிலே எந்த தூசியோ அதுதான் அவங்களுடைய அண்டம்ங்கிறார். அப்ப இறைவனை பத்தி சொல்லணும்னா என்ன அர்த்தம்? அதான் துண் அணுவ சொல்றாரு. இறைவனோட ஒப்பிடும் போது இந்த பேரண்டம் துண் அணுவை விட சிறியதுங்கிறதுனால இறைவனுடைய தன்மை எவ்வளவு பெரியதுன்னு நினைச்சு பாருங்கிறார். அப்ப நம்மளால கற்பனை பண்ண முடியாது. அதாவது சர்வ வியாபி நமக்கு எளிமையா சொல்றாரு. வானவெளியில பல்லாயிரம் கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள பல்வேறு கோள் மண்டலங்கள் அனைத்தையும் அண்ட பகுதின்னு சொல்லிட்டு உண்டை பிறக்கம்னு சொல்றாருல்ல. புருவங்களை நம்மள உயர்த்து மெய்சிலிருக்க வச்ச சொற்கள் இது. விண்ணில் கால இருக்கக்கூடிய கோள்களை அதாவது உருண்டைன்னு 8ஆம் நூற்றாண்டுல சொன்னது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. விண்வெளியில காணக்கூடிய அந்த உருண்டைகள் விரிஞ்சுக்கிட்டே போகுதுங்கிற கருத்தை பிறக்கம்ங்கிற சொல்லால சொல்றாரு.
இந்த உருண்டைகள் ஓயாம ஆடிக்கிட்டே இருக்கா. ஒன்றை விண்டு ஒரு கோணங்கள்ல பிரிஞ்சு போய்கிட்டே இருக்கு. அதான் பிறக்கம்ங்கிற சொல்லால சொல்றாரு. ஒன்றனுக்கு ஒன்றுங்கிறதுனால ஒரு உருண்டை அடுத்து சுற்றி ஒரு கோணத்துல மற்றொரு உருண்டை விரிஞ்சாலும் ரெண்டுக்கு இடையில இருக்க கோணம் மாறாம இருக்கான். நின்ற எழில்ன்றார். அற்புதமான வார்த்தை. ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தனங்கிறார். இறைவன், அதாவது இறைவனுடைய பெருமையை சொன்ன மணிவாசகர் 19ஆம் நூற்றாண்டுல அறியப்பட்ட பல விஞ்ஞான புதுமைகளை இந்த அடியில இடம்பெற்றிருக்கு. அந்த விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய ஆட்டம்ங்கிற சொல்ல எந்த பொருள் வழங்குகிறதோ சொல்லப்படுதோ அதே வார்த்தை தான் இங்க அணுங்கிற சொல்ற. இன்னைக்கு வரைக்கும் அணுவை கண்ணால பார்க்க முடியாது. ரொம்ப சக்தி வாய்ந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பால தான் அதை பார்க்க முடியும். அதுல கூட ஒரு சில இதுகளை பார்க்க முடியும். அப்படின்னா அதுல கூட சில அணுவை பார்க்க முடியாதுங்கிறாங்க. அப்படின்னா சாதாரண மனிதர்கள் அணுவோட வடிவை எப்படி கருத்தில் கொள்ள முடியாது? அப்ப அடியார்கள் அதுக்குதான் சொல்லிட்டார். துண்ணணு புரையங்கிற உமைய அந்த அணுவை பற்றி தெரிந்து அணு எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா வரணும்ல. அந்த காலத்துல மைக்ரோஸ்கோப் எல்லாம் கிடையாது. அப்ப அடியார்களுக்கு தெளிவிக்கும் உதவ அந்த அந்த கருத்துல துண்ணணு புரையங்கிற ஓமைய அணுவை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு உதவியா இந்த வார்த்தைகள் இருக்கு. அடுத்து சிறிய புறைய சிறியதாக பெரியோன் தெரியின் வேதியன் தொகையொடு மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றொடு புணரிய மாப்பேர் ஊழியும் நீக்கமும் நிலையும் சூக்கமொடு தூலத்து சூறை மாறுத தெரியது வழியிற் கொட்க பெயர்க்கும் குலகன்கிறார். அதாவது உலகத்துல வாழக்கூடிய நம்ம அந்த ஆகாயத்தை அண்ணாந்து பார்க்கும் போதெல்லாம் அந்த நூற்றுக்கணக்கான அந்த கோடியில நிறைய அங்க அண்டங்கள்லாம் இருக்குன்னு நம்மள இப்ப தெரிஞ்சிருப்போம். நம்மளே அறியாம இதை யாரு படைச்சிருப்பா? அந்தரத்துல இதெல்லாம் நிக்கிது, யாரு நிக்க வச்சிருப்பா? இப்படியே இருக்க இதெல்லாம் யாரு அத காபந்து பண்றா? இது சொல்லுவாங்கல்ல, இத அழிஞ்சு திரும்ப உருவாகுது. அப்ப அழிக்கிறது யாரு, உருவாக்குறது யாரு? இதெல்லாம் நான் மனசுல ஒரு கேள்வி வரும். அது இயல்புதான். அதுக்கு விடை சொல்ற மாதிரிதான் இந்த தொடர். அந்த தாமரை பூவுல இருக்கக்கூடிய உயர்ந்த மலர்னு சொல்லக்கூடிய அந்த மலர்ல இருக்கக்கூடிய நான்முகனுக்கும் உலகை திருவிக்கிரமனா இருந்த அளந்த திருமாலும் இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறதையும் காக்கும் தொழிலையும் செய்யறாங்க. பிரபஞ்சத்துல காணக்கூடிய பல்வேறு உருண்டைகளும் இந்த உலகம் போன்று பல்வேறு உலகங்களும் அதுல படைத்தல் காத்தல் இருள் தொழில் செய்யக்கூடிய நான்முகனும் திருமாலும் தேவைப்பட்டாங்களாம். ஊழின்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட உருண்டை மறையக்கூடிய காலம், ஊழிக்காலம் சொல்லுவோம்ல, மறையக்கூடிய காலம். அப்ப அதுல இருக்க நிலையியல் பொருட்கள், இயங்கக்கூடிய பொருட்கள், உயிர்கள் இதெல்லாம் அழியுமா, ஒரு பிரளயம் வருமா. அப்ப அதை படைச்ச நான்முகன் திருமால் எல்லாரும் அழிஞ்சு போறாங்க. அதான் மாப்பேர் ஊழிங்கிறார். நீக்கமும் நிலையும் சூக்கமோடு சூறை மாறுதுங்கிறார். ஒவ்வொரு அந்த படைக்கப்பட்ட அந்த உலகம்னு சொல்லக்கூடிய அந்த உருண்டைக்குள்ள எல்லாம் இறைவன் இருக்காருங்கிற நான்முகனும் திருமாலும் எம்பெருமாலும் படைக்கப்பட்டிருக்குங்கிறார். ஊழி காலத்துல இதெல்லாம் அழிஞ்சு போயிருங்கிறார். அப்ப அதாவது இததான் ஒவ்வொரு அந்த உலகங்கள்லயும் திருமாலும் நான்முகனும் இருக்காங்கிறது நம்ம சைவர்களோட கொள்கை. அந்த உருண்டையோட அவங்க அழியறத திருவாக்கரசும் சொல்லியிருப்பார் பாருங்க. இந்த பாட்டுல ரொம்ப அருமையா சொல்லியிருப்பார். அப்படி இருக்கிறது சைவ கொள்கையை காட்டியிருப்பார். 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர் 6 கோடி நாராயணர் அங்கனே 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர் ஈறு இல்லாதன ஈசன் ஒருவனேன்னு சொல்லியிருப்பார் திருநாவுக்கரசு. அதாவது 100 கோடி பிரம்மர்கள் வந்து போயிட்டாங்க. 6 கோடி நாராயணரும் அப்படிதான். கங்கை மண்ணுல என்னெல்லாம் இந்திரர்களை எண்ண முடியாதுங்கிற. அப்ப விண்ணில் காணக்கூடிய அந்த உருண்டைகள், அதற்குள்ள உயிர்கள், அதை படைத்து காக்கக்கூடிய நான்முகன் நாராயண் அனைவரும் சூறாவளி காற்றில் எரியப்படும் பொருள்கள் போல ஊழி காலத்தில் அழிக்கப்படுகிறார்கள். இறைவன் ஒருவனை எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான்னு சொல்ற. சிவாய நம்ம. இதுவரைக்கும் எம்பெருமான் அருளால மணிவாசகரின் கருணையினாலையும் திருவாசகத்துக்கு இன்னைக்கு பொருள் பார்த்தோம்.
அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மணிவாசகர் அருளாலையும் உங்களை போன்ற நல்ல அடியார்களின் அருளாலையும் அடுத்து வரக்கூடிய பாடல்களுக்கு நம்ம பொருள் பார்க்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வந்திருக்க அடியார்கள் அனைவர்களுடைய திருவடியை வணங்கி, திருவாசகம் கேட்டால் கருவாசகம் ஒலியும் சொல்லுவாங்க. வந்திருக்க அனைவர்கள் வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் கிடைக்க சொல்லி எம்பெருமானை வணங்கி அனைவர் திருவடியை வணங்கி விடைபெறுகிறேன். வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றமிழ் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். நன்றிம்மா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே நம்ம எல்லாம் திருவாசகத்தை அருளி செய்து பரவசப்படுத்தி கொண்டிருக்கிற அம்மையார் பெரம்பலூர் மாவட்டம் சிவத்திருமதி அமுதா பழனியப்பன் அவர்களுடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் வழி மேகலாலை வணங்கி மணிவாசக பெருமான் அருளிய திருவாசகம் என்னும் தேனை பருகச் செய்து எங்களை எல்லாம் ஆற்றுப்படுத்திய அம்மையாருக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு அண்டப்பகுதி அந்த பகுதியிலே சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாய்வு. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். மீண்டும் ஒரு முறை நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிக்கணும். வாங்கம்மா காந்தி அம்மா, என்ன சொல்ல விரும்புறீங்களா? ரொம்ப அருமையா சொன்னாங்க. அண்டபதி வந்து 2வது போற்றி திருவகலம் ரொம்ப அருமையா சொன்னாங்க. ரொம்ப அருமையா நான் தெரிவித்திருந்தேன். இப்ப நீங்க அவங்களுடைய ரசிகர் தானே? நீங்க ஏற்கனவே அவங்களுடைய விஷயங்கள்லாம் கேட்டிருக்கீங்கல்ல? ரசிகர்கள் அவங்களோட அபிமானியும் சொல்லலாம். ரொம்ப அருமையா சொல்றாங்க. டெய்லி கிளாஸ் போடுவாங்க. கண்டிப்பா. ரொம்ப அருமையா சொன்னாங்க. திருச்சிற்றம்பலம் ரொம்ப அருமையா இருந்தது. நான் திருப்பி கேட்டது ரொம்ப அருமையா இருந்தது. ஐயா சொன்னது நான் கேட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. ரொம்ப அருமையா. அமுதாமா கோடான கோடி நன்றி. திருச்சிற்றம்பலம். இதுல ஒரு உண்மையை நீங்க கவனிக்கணும். ஆமா, நன்றி நன்றி. இவ்வளவு பெரிய அண்டத்தை பார்த்து எல்லாருமே நம்ம உயர்ந்திருப்போம். சின்ன வயசுல இருந்து எல்லாருமே வானம் பார்த்திருப்பீங்க. இரவு பொழுதுல நட்சத்திரங்களை பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் எங்க போய் முடியும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும். ஆமா, சூரியன் உதிப்பது யாரால என்ற மாதிரி, சந்திரன் வருவது யாரால என்ற மாதிரி, இப்படி நிறைய கேள்விகள் இந்த வானத்தை பார்த்து எல்லாருக்குமே கேள்வி வந்திருக்கும். ஆனா மணிவாசகர் இந்த அண்டப்பகுதி மூலியமா நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, அம்மா ஒரு சொன்னாங்க, அந்த கடுகு விதையை பத்தி சொன்னாங்க, அப்புறம் பூசணிக்காயை சொன்னாங்க, ஒப்பிட்டு சொன்னாங்க. இது எல்லாமே நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ரகசியத்தை இந்த விஞ்ஞானங்கள் எல்லாம் முந்துவதற்கு முன்பே மாணிக்க வாசகர் முந்தி சொல்லிட்டாரேன்னு அம்மா சொல்ல வராங்க. எவ்வளவு பெரிய விஞ்ஞானம் பாருங்களேன். மெய்ஞானத்துக்கு உள்ள இருக்கிற விஞ்ஞானத்தை சொல்றதுதான் இந்த மணிவாசகருடைய இந்த அண்டப்பகுதி. அண்டம் பார்த்து நம்ம வேந்துறோம். கேலக்சின்னு சொல்றாங்க, அப்புறம் யூனிவர்ஸ்ன்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் பிரபஞ்சம்னு சொல்றாங்க. அதெல்லாம் விரிந்து 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 கொண்டே போறதெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் எப்படிலாம் அழகா நமக்கு நுட்பமா தெளிவா நம்ம மணிவாசகர் வரும் பாடல்கள்ல எல்லாத்தையும் நமக்கு தெளிவா சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். அது சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அண்டப்பகுதின்னு உண்டை பிறக்கும்னு சொல்லும்போது எனக்கு அளப்பெரும் தன்மையும் வளம்பெரும் காட்சியும் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா சொல்லும்போது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. உண்மையிலேயே எல்லாருமே வியந்திருப்போம். அடியனும் அடிக்கடி நான் உத்து பார்ப்பேன். இது என்ன மேல மேல போயிட்டே இருக்குமோ, இது எங்கெல்லாம் முடியுமோ அப்படின்லாம் யோசிச்சு பார்த்த காலங்கள்லாம் உண்டு. ஆமா, இதுக்கு பால்வெளிக்கு அப்துல் கலாம் கூட சங்கர மண்டத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தப்போ நான் சிவபெருமான பால்வெளி மண்டலத்துல ஒரு பெரிய ஒரு வெண் வெளிச்சத்துல இருக்கிறத நாங்க கேலக்சியில பார்த்திருக்கிறோம். அந்த இடம் ஒரு மையப்புள்ளியா இருக்கு. அதுவே ஆளுகை செய்கிற ஒரு இடமா இருக்கு. அதத்தான் நம்ம வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு கலாமே கலாம் ஐயாவே ஒரு இடத்துல தெரிவிச்சிருக்கிறார். அவரு சங்கர மடத்துல இப்போ போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும்போது அதை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்னன்னா, ஏன் இந்த மாதிரி ஒரு சிவ வழிபாடு செய்யறாங்கன்னா, இந்த கேலக்சியினுடைய மையத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோமே, அதான் ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்துல எப்படிதான் நம்ம மெய்ஞானத்துல இப்படி ஒரு உன்னதமான செயல்ல ஈடுபட்டு இந்த பாரத தேசத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆன்மீகவாதிகள் வெளியே புறத்தை தேடாம மேற்கத்திய உலகங்கள் எல்லாம் புறத்தை தேடியது. அவங்க புறத்தை தேடி வான ஊர்தி கண்டுபிடிச்சாங்க, ராக்கெட் கண்டுபிடிச்சாங்க, மற்ற பொருள்கள் எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. நம்ம எல்லாம் அகத்தை தேடணும். உள்ள தேடி எல்லா கிரகங்களையும் கண்டுபிடிச்சு ஜாதகம் முதற்கொண்டு
அஸ்ட்ரானமி முதற்கொண்டு வானவியல் சாஸ்திரங்கள் முதற்கொண்டு அத்தனையும் படைக்கப்பட்டது எல்லாமே அகத்தேடல்கள் நடந்திருக்குது. இதையும் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அந்த வகையில நமக்குள்ள எல்லாம் இருக்குது. அணுவுக்கு அணுவாய், அப்பாலுக்கு அப்பாலாய், கண்ணுமுற்றி நின்ற கரும்புள்ளை காட்டி, வேழமு நீரும் விலங்கு நிறுத்தி அப்படின்னு அப்படிப்பட்ட விநாயகரத்தான் அந்த கல்பனா சாவ்லான்றவங்க விண்வெளிக்கு போகும்போது எடுத்துட்டு போனாங்களாம். எப்படிப்பட்ட பாருங்களேன், அந்த கேலக்ஸிய கையில மடியில வச்சுட்டு போற மாரி. யார? விநாயகர நீங்க கொண்டு போனீங்கன்னா, கேலக்ஸிய நீங்க கையில கொண்டு போற மாரி. அப்படி அண்டத்துக்கு எல்லாம் தலைவனாக இருக்க அந்த அண்டங்கள் எல்லாம் வயிற்றில் வைத்திருக்கக்கூடிய கணபதியா நம்ம வழிபடுறோம். இப்படி ஒவ்வொன்னும் சயின்ஸினுடைய அறிவியல் உச்சமாக இருக்கக்கூடிய நம்முடைய சமயத்தை வந்து போற்றி பாதுகாக்கணும். அம்மா போன்றவங்க எல்லாம் வந்து தொடர்ந்து உரையாற்றணும். அவங்களுக்கு அதெல்லாம் நிகழ்ச்சியை முடிச்ச உடனே முடிச்சிருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் நான் பேசுறதே இல்ல. இருந்தாலும் இன்னைக்கு பேச வேண்டிய கட்டாயத்துக்கு இந்த காந்தி மாரியப்பனால நம்ம ஒரு வந்துட்டோம். அவருக்கு நான் ஐயா, ஒரே மனமார்ந்த ஒரு நன்றி விஷயம் ஐயா. தெரிவிச்சுக்கிறேன். ஒரே ஒரு நன்றி விஷயம். ஐயா. நன்றி, நன்றி, நன்றி. இவ்வளவு விஷயம் பாடினாங்கல்ல. ஆமா, திருவாசகத்தை எழுதியது யாரு? சிவன். அங்கேயே விட கிடைச்சிச்சு நான் வந்து. ஆமா, ஆமா, அணு ஆமா. அண்டம் எல்லாமே சொன்னேன். இது வந்து கண்டிப்பா, எனக்கு கண்டிப்பா. வந்து அம்மா நிச்சயங்க, இது நிச்சயங்க. எழுதுறது ஆமாங்க சிவன். ஐயா. இது எழுதுறது சாட்சி. சிவன். ஆமா, நின்னு வந்து எழுதுனது சிவன் சிவன். வந்து எழுதியிருக்காரு. ஆமா, ஆமா. அப்ப ஆமா. இதுக்குள்ள என்ன வேணும்? நமக்கு வந்து எல்லாமே கிடைச்சிருச்சு. அதான் உண்மை. இது நம்ம எந்த கண்டிப்பா. அளவுக்கு பறக்கலாம், எனக்கு இறக்கப்படாத பிரச்சனை கிடையாது. நாளைக்கு ஆமா. இருக்கலாம், சந்தோஷமா இருக்கணும். இதுதான் உண்மையை வந்து கண் சிவன் சொன்ன வார்த்தை. 30 வயசுல இறந்து போனாரு இவரு. நம்மள 60 வயசு, நான் 54 வயசு ஆயிடுச்சு எனக்கு. இன்னும் வந்து நான்லாம் சிவபெருமான். பொக்கிஷமா இருந்திருக்கேன். சிவபெருமான். நான் சிவசிவம். வந்து இறக்கும் முன்னாடி ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்ட விதையா இருப்போம், அவ்வளவுதான். திருச்சிற்றம்பலங்க. நன்றி சாமி. நன்றி, நன்றி, நன்றி. நன்றிங்க. வேற யாராவது பேச விரும்புறீங்களா? ஆன்மாவுக்கு நான் வேற அடிக்கடி சீக்கிரம் முடிச்சிடுறேன். நீங்க வந்து வருத்தப்படக்கூடாது. சொல்லுங்க. ஐயா ஒரே ஒரு ஐயா நிமிஷம். ஐயா ஒரு வார்த்தை சொல்லுங்க. சொல்லுங்க. ஐயா நம்ம அம்மா வந்து நம்ம சேனலுக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் ஆண்ட பகுதி மாதிரி ஐயா. இவ ரொம்ப அருமையா சொல்றாங்க ஐயா. விளக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஐயா. ஏன்னா திருவாசகத்துக்கு விளக்கமே நமக்கு சரியா தெரியாது. இப்ப அம்மா சொல்றது ரொம்ப அருமையா இருக்குது ஐயா. நல்லா புரியுது. நல்லா ஆமா. நிறுத்தி நிதானமா நல்லா சொல்றாங்க ஐயா. ரொம்ப அதான் நன்றி. அந்த திருவடி வணக்கம்மா. அம்மா திருவடி வணக்கம்மா. நன்றி அம்மா, நன்றி சிவபெருமான். நன்றி. ஐயா கரெக்டா. ஐயா வணக்கம் ஐயா. ஒருத்தர் வாங்க. ஒருத்தர் வாங்க. வாங்க. கிருஷ்ணமூர்த்தி ஐயா வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. இப்போ வாங்க, சொல்லுங்கம்மா. முதல்ல இந்த சேனலுக்கு நன்றி. இது ம். போன்ற செய்திகளை கேட்கறதுக்கு வேற எங்க முடியுமான்றது தெரியாது. அதனால இந்த சேனலுக்கு முதல் நன்றி. அந்த அம்மாவுடைய குரல் வளத்தை அவங்களுக்கே நம்ம அடிமை ஆயிடலாம். அதுவும் இல்லாம இன்றைய காலத்துக்கு ஏத்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. அறிவியலோடு ஒப்பிட்டு சொல்றாங்க. அது எல்லாரும் ஏத்துக்கூடியதா இருக்கு. அந்த அம்மா ஏதோ நல்லா படிச்சவங்களா தான் இருக்கணும். வெறும் ஆன்மீகம் மட்டும் சொல்லாம அறிவியலையும் இணைச்சு சொல்லும் போது அந்த அம்மாவுடைய பேச்சு கேட்கறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அந்த அம்மா நம்மளை போல பலருக்கு இன்னும் உதவி செய்யணும்ன்ற இறைவனை வேண்டிக்கிறேன் ஐயா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நீங்க ஒரு ஆசிரியர். அந்த அந்த நுட்பத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. உண்மையிலேயே சமயோஜிதன்னு சொல்லுவாங்க. சமயோஜிதன்னா இந்த காலத்திற்கு ஏற்றவாறு திருவாசகத்தை பார்த்து இப்ப என்ன நமக்கு என்ன எப்பெல்லாம் எப்படி பிரசன்டேஷன் பண்ணலாம், இதுதான் சரியா மருந்தா இருக்கும்னு சொல்லிட்டு சரியா தேர்வு செஞ்சு அவங்க சொல்லுகின்ற சொல்லாடல்கள் எடுத்து பயன்படுத்துற சொல்லாடல்லாம் அற்புதமா இருக்கு. அது நேர்த்தியா கொஞ்சம் வேகமா எடுத்து எழும்புவாங்க பாருங்களேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டவுனா போவாங்க. திடீர்னு ஒரு வீரியமா வந்து என்ன பண்ணுவாங்க, அதை அழகா சொல்லுவாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்லிட்டே போலாம். திருவருள் கருணையினால மாணிக்கவாசகருடைய திருவடியை நம்ம வணங்கிக்கலாம். அத கரம் வருந்தல்ல, கரம் வருந்த சாமிக்கு என்னங்க வருந்தம்? வருந்த எழுதப்படுறாரு. அவர் சாமி வந்து அவர் மாணிக்கவாசகர் சொல்ல அவர் எழுதினார். சிவபெருமான் எழுதின சாட்சி இது. அதனால சாமியோட எழுத்து அது. அதனால மணிவாசகம் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட எழுத்தை அம்மா எடுத்து ஏம்பும்போது கண்டிப்பா கருவாசகம் அற்று போகும்னு சொன்னாங்க. கடைசியில முடிக்கும்போது வார்த்தை சொன்னாங்க. திருவாசகம் கேட்பவர்களுக்கு கருவாசகம் இல்லாமல் போய்விடும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வகையில அதையும் நம்ம வந்து உற்று நோக்கணும். நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்தனை உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயங்க நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு நன்றி. ஏன்னா 2 வாரங்களா நான் நிகழ்ச்சி முடிச்ச உடனே அப்படியே போயிட்டேன். அம்மா சொன்னாங்க, போதும் எனக்கு இதெல்லாம் வேண்டாம். எந்த புகழ்ச்சியும் வேண்டாம். எதுவும் பேச வேண்டாம்னு. ஆனா பகிர்தல்னு ஒண்ணு இருக்கு. ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவிடம் பேசும்போது ஒரு நிறைவு ஏற்படும். அந்த நிறைவு என்ன தெரியுங்களா? அம்மா நீங்க எனக்கு சொன்னீங்க. எனக்கு தெரியாத விஷயத்த நீங்க புகுத்துட்டீங்க. எனக்கு புரியாத விஷயத்த நீங்க புகுத்துட்டீங்கன்னு அந்த ஆன்மா துடிக்கும். அது அந்த விதத்துல பகிரணும்னு அடியேனும் அம்மா கிட்ட நான் கேட்டுக்கிறேன். நம்ம புகழ்தல் இங்க ஏன்னா ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவுக்கு உதவி செய்யுது. யாரும் இங்க குருவாக முடியாது. இறைவன் வந்து உணர்த்தாத வரைக்கும் நமக்கு எந்த ஒரு உண்மையும் நமக்கு புலப்பட போவதில்லை. அதனால நம்ம பகிர்ந்து கொள்ளுவோம்.
அந்த அந்த பக்கம் போனா பாதாளம் இருக்கு. இந்த பக்கம் போனா இறைவனுடைய திருவடி இருக்கு. அந்த பக்கம் போனா சிவலோகம் இருக்கு. இந்த பக்கம் போனா நரகம் இருக்கு. அப்படின்ற மாரி போனவங்க, அனுபவிச்சவங்க, அந்த வழித்தடம் போனவங்க, அவங்கலாம் கொஞ்சம் காமிக்கும்போது, பகிரும்போது, நிச்சயம் அந்த தடத்துக்கு இப்படி போலாமேன்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அதுதான். அதுதான் அந்த ஒரு வழிகாட்டியா, இந்த சிகாரம்ன்ற ஆலமரத்துக்கு கீழ அம்மா அமுதா பழனியப்பன்றவங்க வந்து, தட்சிணாமூர்த்தியா நமக்கு வந்து என்ன பண்றாங்க? உபதேசம் பண்றாங்க. அதுதான் நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். யார் வந்து உரையாற்றினாலும் அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு அகமுகமாக ஒரு குருவா பாவிக்கணும். அந்த வகையில அம்மாவுடைய திருவடிக்கு மீண்டும் ஒரு முறை பணிந்து வணங்கி, வேற யாராவது பேச விரும்புறீங்களா 2 வார்த்தை? ஐயா ரொம்ப அருமைங்க. நானும் வந்து ஐயா அம்மா வந்து அவன கிடைச்ச பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம் திருச்சிற்றம்பலம். கண்டிப்பா. நிச்சயம். பொக்கிஷன்ற வார்த்தை 2வது முறை 2வது ஒருத்தர் சொல்ட்டாரு. முதல்ல செண்பகவல்லி அம்மா சொல்ட்டாங்க. நிச்சயங்க, நிச்சயங்க. நிச்சயம். ஐயா உண்மதான். சிவாயனம் ஐயா. வாங்கம்மா. சொக்கமாலம்மா வாங்க. அருமையான விளக்கம். நல்ல சொல்லுங்கம்மா. நல்ல உரை. அருமையா இருந்தது ஐயா. உங்களுக்கு நன்றி ஐயா. கண்டிப்பா. நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நன்றி அம்மா. ஆமாங்க ஐயா. ஆமா. ஒரு அம்மா மூத்த அடியார்மா அவங்க. காஞ்சிபுரத்துல இருக்கிற நன்றிம்மா. ஒரு மூத்த சிவனடியார் அவங்க. நன்றி சொக்கமாலம்மா. அம்மா. நன்றி. அருமையான விளக்கம். அருமையா இருந்ததுமா. ஆமா. பல கூட்டங்கள பார்த்தவங்க, பல திருக்கூட்டங்கள பார்த்தவங்க, சித்தாந்த வகுப்புல பார்த்தவங்க அவங்க. வந்து நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க உங்க நிகழ்ச்சிய பார்த்துட்டு அருமைன்னு சொல்றாங்கன்னா பெரிய விஷயம். ஏன்னா, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார், செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு சிவனடிக்கு. எல்லோரும். ஆமா. நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். ஆமா. நன்றிங்க. ரொம்ப மன நிறைவா இருக்கு. இப்படிதான் இருக்கணும். சிவானந்தம். ஆமாமா. சிவானமையா நாயேனே ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் உன்னை அறியும் பேயேன் அறியும் அறிவு தந்தாய் என்ன பேரு பற்றேன் தாயே கலைமகளே செங்கன்மான் தங்கச்சிங்கிற மாதிரி நான் ம். எம்பெருமானுடைய ஒரு ஒரு ஆழா கூட இல்ல ஒரு நாயாத்தான் வந்திருக்கேன். இந்த நாய்க்கிட்ட கண்டிப்பா. பணிய நான் செய்வனே செய்யணும். சொல்லுவாங்கல்ல பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் எல்லாம் பிறவாத நாளென்ன பிறவாதார். பேசிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுல வந்து நீங்க என்னை பாராட்ட வேண்டிய அவசியமே இல்ல. அவசியமே இது இல்ல. ஆமா, அத்தனையும் ஆமா. இறைவன் கருணை. பாராட்டு இல்லம்மா. நீங்க சொல்றது எவ்வளவு பேருக்கு கேட்டுக்கினே இருக்கணும்னு ஆசைப்படுறேம்மா. பெரிய அம்மா உங்க இதுமா. பேச்ச நாங்க கேட்டுக்கினே அம்மா இருக்கணும்னு இந்த நாய் ஆசைப்படுறோம். கண்டிப்பா கேட்டோன்னே சிவனுக்கு இதெல்லாம் பிடிவாதமா பெரிய விஷயம். திருச்சிற்றம்பலம். நிறைய பொக்கிஷங்கள் தராங்கம்மா நீங்க. ஒருத்தர் நிறைய பேசலாம். பொக்கிஷம். இறைவன் அருளால இறைவனால் ஏவப்பட்ட நாய் இது. இந்த நாய் எல்லாம் இந்த உயிர் இருக்கிற நாங்கெல்லாம் வரைக்கும் குட்டி இந்த நாய்மா, பணியை நாங்கெல்லாம் குட்டி செய்யணும்னு நாய், குட்டி நாய், நாங்கெல்லாம் குட்டி நாய். சிவா உங்களை எல்லாருமே போன்ற எல்லாராலுமே முடியாதம்மா. அது அம்மா மாதிரி ஒரு சிலர் தாம்மா முடியும். அம்மா அதுல நீங்க ஒரு எங்களை குரல் அனுப்பி எங்களை மாதிரி சொல்லிட்டு சிவனடியார்களால் எங்களை போன்ற சிவனடியார்களால் பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம் நீங்கள். அந்த அம்மா சொல்லுங்க ஐயா. நீங்க வந்து எங்களை உண்மை. போன்ற சிவனடியார்களால் பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம் நீங்கள். அதனால பல 100 ஆண்டுகள் வாழ்ந்து எங்களை போனவங்களுக்கு அறிவுரை ஆமா. சொல்லி நல்ல வழி கொண்டு போங்கம்மா. கண்டிப்பா. நிச்சயம். நன்றி நிச்சயம். நிச்சயம். நன்றி ஆமா. உண்மையிலே அனைவருடைய அடியார்கள் அன்புக்கும் வந்து நிச்சயம். ம். அத உடல் நலத்த வேண்டணும் நம்ப. அம்மா வந்து பேசுறாங்கன்னு சொன்னா, நம்ப காசு பணம்லாம் அவங்க எதிர்பார்க்கலங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கணும். இன்னும் அவங்க நல்லா வாழ்ந்து, அவங்க நல்ல திடகாத்திரமா இருந்து, அவங்க நோய் பிணி எதுவுமே இல்லாம, கட்டம் இல்லாம, அந்த எதுவுமே இல்லாம நம்ம வந்து திருப்பி திருப்பி அந்த சொற்பொழிவு ஆற்றணும். அதத்தான் நம்ம அடியார வேண்டிக்கணும். சாமி அவங்களுக்கு அவங்க நல்ல ஒரு ஆயுள குடுங்க. நல்ல ஒரு விஷயத்த குடுங்க. இன்னும் திடகாத்திரமா பேசணும். அம்மா கம்பீரமா இருக்கணும். அந்த அருளோட இருக்கணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். அதுதான் பெரிய பக்குவம். இந்த பக்குவம் வந்து நம்ம இதுதான் சிவபெருமான்ட்ட நம்ம வேண்டி பெறணும். ஆமா. சைவ சமயத்தை தழைக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அவங்க ஆமா. அவங்க ஆமா. குடும்பத்துல இருக்கிறவங்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. ஆமா. நிச்சயம், நிச்சயமா நிச்சயம். ஏன் திருவடி ஏன் நம்ம வணங்கு செய்யற கைமாறு திருச்சிற்றம்பலம், நம்ம செய்யற கைமாறு அப்படின்னு நீங்க ஆசைப்படாது. ஆமா, திருவடி வணங்குகிறேன். அனைத்து அடியார்களையும் வணங்கி நேரம் ஆ. கருதி நேர விடைபெறுகிறேன். கருதி சிவாய விடை நம்ம நன்றிமா. நன்றி. அடுத்த அனைவருக்கும் வாரம் வணக்கங்க. கட்டாயம் சந்திக்கலாம். இடையில நிச்சயம். யாராவது வரல அப்படின்னா அந்த வகுப்பை வந்து நம்ம புடிச்சுக்குவோம். சிவாய நம்ம கண்டிப்பா. திருச்சிட்டு கண்டிப்பா நம்ம சிவாய அடுத்த திருச்சிற்றம்பலமா, ஒளிபரப்புல. திருச்சிற்றம்பலம், நன்றி. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கங்க. நிகழ்ச்சியில் சிவாய பங்கெடுத்த அத்தனை நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பணிவையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. வரும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்ற நிகழ்ச்சியின் கீழே அம்மையாருடைய சொற்பொழிவு காத்திருக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சி இனிதே நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம்.